வெல்கம் டு TAF IAS Academy. ஸோ இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸ் ஃபுல் ரிவிஷன் கிளாஸ் பார்க்க இருக்கோம். அதாவது 6th, 7th and 8th புக்கில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், அது ரிலேட்டடாக என்ன மாதிரியான தகவல்களாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம், சரிங்களா? ஸோ முதல்ல பாருங்கள், 6ஆம் வகுப்பில் இந்திய பொருளாதாரம் அதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் ரொம்ப அடிப்படையான தகவல்கள், இந்திய பொருளாதாரத்தை பற்றிய அடிப்படையான தகவல், பொருளாதாரத்தை பற்றிய அடிப்படையான தகவல் தான் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் நமக்கு இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன தகவல் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதே போல் 7ஆம் வகுப்பு அப்படின்னு நம்ம போகும்போது இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ அதை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அப்படின்னா என்ன, டேக்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, பணம் பற்றிய தகவல்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. தனியார் மற்றும் பொதுத்துறை அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க இருக்கிறோம். 7ஆம் வகுப்பில் கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய தொடர்ச்சியான சில விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. துறைகள், தொழிற்சாலைகள் போன்றவற்றை பற்றிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு 7ஆம் வகுப்பில் இதனுடைய அப்டேஷன் மாதிரி சில விஷயங்களை நம்ம படிப்போம். ஓகே, அப்படி 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் நமக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு பாருங்கள். தொடக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப அடிப்படையான சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பொருளாதாரம் அப்படின்னா காமனாக நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உடனே நிறைய ஞாபகம் வரும். பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க, பொதுவாக கேட்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அளிப்பு, தேவை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். ஒரு தேவை அப்படிங்கிறது உருவாகும் போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொருளாதார நடவடிக்கை அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்குது, அப்போ அந்த தேவை பூர்த்தி அடைய செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுறோமோ அங்கே என்ன உருவாயிடும் அப்படின்னாக்கா, பொருளாதாரம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நுகர்வுனா என்ன, உற்பத்தினா என்ன, பயன்பாடுனா என்ன, நிலம்னா என்ன, உழைப்புனா என்ன, வாரம்னா என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் அப்படின்னா என்ன, விவசாயம்னா என்ன, இது மாதிரி ரொம்ப அடிப்படையான வார்த்தைகள், பொருளாதாரம் சார்ந்த வார்த்தைகள், இதெல்லாம் எப்படி பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இருக்கும். இதை நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடிஎஃப் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அப்படி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. இப்போ பொதுவாக சில கேள்விகள் நம்ம கேட்கலாமா? உற்பத்தினா என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு பொருளை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மேக் பண்ணுறது, உற்பத்தி செய்கிறோம் இல்லையா? எப்போ உற்பத்தி செய்வோம்? அந்த தேவை என்பது ஏற்படும் பொழுது தான் அந்த பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உற்பத்தி செய்யப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறது உருவாகும். இப்போ எந்த தேவை இல்லை அப்படின்னாக்கா உற்பத்தி என்பது இருக்காது இல்லையா? அப்போ உற்பத்திங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையை பொறுத்து தான் இருக்குது. அப்போ மனித விருப்பத்தை பூர்த்தி செய்வது அப்படின்னு கேட்குறாங்களா? பாருங்க, மனித விருப்பத்தை பூர்த்தி செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தையோ நாம் நுகர்ந்து விட்டோம் என்றால் நம்முடைய தேவை என்ன ஆகிடும்? பூர்த்தி அடைஞ்சிடும் இல்லையா? அப்போ மனித விருப்பத்தை பூர்த்தி செய்வது எது? நுகர்வு தான், கன்சம்ஷன் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு விஷயமா பார்க்குறோம். அடுத்து பாருங்க, தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள், தானியங்கள் உற்பத்தி செய்பவர்கள் யார்? விவசாயிகள் தான் செய்வாங்க. பெஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறோம். ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்குது இல்லையா? அடுத்து பாருங்க, இப்போ காந்தியடிகள் இருக்காரு அப்படின்னாக்கா காந்தியடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. பொதுவாக பொருளாதாரம்னா 2 பேசிக்கான விஷயங்கள் நம்ம சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னாக்கா மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக அறியப்படுவது வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ விவசாயம், வேளாண்மை இது வந்து முதுகெலும்பாக இருக்குது, பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னே சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி சொல்றாங்க முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள்லையும் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடுறதுனால என்ன ஆகுது? நாட்டு வருமானத்துல வேளாண்மை துறையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னாக்கா வேளாண்மை, விவசாயம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம், சரியா? ஸோ அந்த விவசாயியை பற்றி தான் சொல்றாங்க. தானியங்களை உற்பத்தி செய்வது அப்படின்னாக்கா விவசாயி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சந்தைனா என்ன சொல்லுவோம்? சந்தைனா வேளாண் விளைபொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து வாங்கி விற்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம், இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா சந்தை அப்படின்னு சொல்றோம். அந்த சந்தை அப்படிங்கிறது வேளாண் சந்தையா இருக்கலாம், அல்லது குதிரை சந்தையாக இருக்கலாம், அல்லது ஜவுளி சந்தையாக இருக்கலாம். பல்வேறு வகையில் சந்தை, மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அப்போ பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் என்னது? சந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி நுகர்வோர் பொருட்கள், கன்சப்ஷனுக்கு நம்ம என்ன மாதிரியான பொருட்கள்லாம், எண்ணற்ற பொருட்கள் இருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பாருங்க. இப்போ பொதுவாக சொன்னால் அரிசி, துணிமணி,
மிதிவண்டிகள், இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் கடைகளில் இருந்து வாங்கக்கூடியதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நுகர்வு பொருட்கள் அப்படிங்கிறத சொல்றோம். சரி, அந்த மாதிரி நிறைய தொழில்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்ப வேட்டையாடுதல், ஆதிகால மனிதன் அப்படிங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி தொழில் புரிந்திருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேட்டையாடுதல் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம், மீன் பிடித்தல் அப்படிங்கிற தொழில் இருந்திருக்குது, சுரங்க தொழில் இருக்குது, இப்படி பல்வேறு விதமான தொழில்கள் இருக்கு. ஆனாலும் இந்த தொழில்கள் அந்த துறை சார்ந்து இவை எவ்வாறு சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொடக்க காலத்துல இருந்ததுனால இது என்ன சொல்றாங்கன்னா முதன்மை துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நீ என்ன சொல்றாங்க பாருங்க, தேன் சேகரித்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? தேன் சேகரித்தல். தேன் சேகரித்தல் என்பது என்ன தொழிலுக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முதல் நிலை தொழில வருதான். அப்ப பிரைமரி செக்டார்னு பாக்குறோம். பிரைமரி செக்டாருக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா தேன் சேகரித்தல் அப்படிங்கிறத சொல்ல. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, முதன்மை தொழில் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொல்றோம். வேட்டையாடுதல் சொல்றோம், வேளாண்மை சொல்றோம், மீன் பிடித்தல் சொல்றோம், சுரங்க தொழில் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னது? தேன் சேகரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். வேற என்ன சொல்றாங்க? மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது. அப்ப நீங்க வேளாண் விவசாய பொருட்கள் பருத்தி இருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு மூலப்பொருளா எடுத்துக்கலாம். அதை நீங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகிடும்? இரண்டாம் நிலைக்கு மாறிடும். இரண்டாம் நிலை துறை அப்படின்னு அதை நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதை பத்தி தான் அடுத்து சொல்லுவாங்க. அப்ப அதை என்ன சொல்லிடுறோம்? இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இப்படிலாம் நீங்க அடுத்தடுத்த நிலைகளுக்கு போறீங்க. இப்போ ஒரு நிலையில வேளாண்மைன்னு சொல்றோம் ஆரம்ப காலம், அதுக்கடுத்து என்ன ஆகுது? பருத்தி, அதுல இருந்து ஆடைகள் அப்படிங்கிறது தயாரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நிலக்கரி இருக்கா, நிலக்கரி வச்சு என்ன பண்றோம்? பெரிய அளவில் அனல் மின்சாரம் தயாரிக்கிறோம். அப்போ மூலப்பொருள் ஒன்றாக இருக்குது, அதுல இருந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு போகும்போது அது இரண்டாம் நிலை துறை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இரண்டாம் நிலை துறை அதிகமாக உருவாகும் போது உருவாகக்கூடியதுதான் நகரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ முதல் நிலை துறையில எப்படி இருக்கு? கிராமங்களா இருக்கு, வேளாண்மை அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். ரொம்ப பேசிக்கான அடிப்படையான தொழில்கள்லாம் அங்கே இருக்குது. மட்பாண்டங்கள் செய்கிறதோ, சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடங்களோ, குறு விவசாயிகள், குறுந்தொழில்கள் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம பெரிதாக பார்க்கும்போது என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்தில் கிராமங்கள். இப்போ அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வைத்து அடுத்த நிலைக்கு நம்ம போகும்போது இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது தொழிற்சாலைகள். அப்போ இந்த பொருட்களை வைத்து என்ன செய்கிறோங்கிறது அடுத்த நிலை. அப்போ அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது அதிகமாகும் பொழுது நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? அதை நகரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்ல தான் நம்ம போகிறோம். இப்படி தமிழ்நாட்டில் டேஷ் சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் அப்படிங்கிறது ஒரு கணக்கெடுப்பாக வச்சு கேட்குறாங்க. எவ்வளவு சதவீத மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 47% மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா நகரங்கள்ல வாழ்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது இப்போ பாருங்க, பள்ளி புத்தகத்துல நமக்கு இருக்கக்கூடிய தகவல்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். 6th to 8th புக்ல என்ன இருக்கோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கால்நடைகள் வளர்ப்புனா அது இதுல வருது, முதல் நிலை தொழில் அப்படிங்கிறதுல வந்துடும். உணவு பதப்படுத்துறது, உணவை பதப்படுத்துறதுங்கிறது இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு பார்க்குறோம். இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படின்னு சொன்னா அது மூன்றாம் நிலை தொழில வருது. தொலைபேசி அப்படின்னு சொல்றோம்னா சேவை தொழில், சர்வீசஸ் செக்டார். சர்வீசஸ் செக்டார் அடுத்த நிலை, மூன்றாவது நிலை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதாவது முதல் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறைன்னு 3 துறைகளாக பார்க்குறோம். பொருளாதார ரீதியாக வகைப்படுத்தும் போது துறை ரீதியான பங்களிப்புன்னு அதை நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி வகைப்படுத்தும் பொழுது மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியதான் சேவைத்துறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம சொல்றோம். சர்வீசஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ நீங்க ரயில்வே எடுத்துக்கலாம், தபால் துறை, வங்கி பணிகளாக இருக்கலாம், எல்ஐசி இருக்கலாம், HPCL, BPCL, நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. தொலைத்தொடர்பு அப்படின்னு பார்க்குறோம், தொலைபேசி நிறுவனங்கள். இவை எல்லாமே எதுல வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேவைத்துறைக்குள்ள வரும். இது இல்லாம தகவல் தொடர்புன்னு ஒரு விஷயம் இருக்கு, கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த IT, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், BPOஸ்லாம் சொல்றீங்க இல்லையா, இது சேவைத்துறை அப்படிங்கிறதுல வந்துடும். இந்த சேவைத்துறையினுடைய பங்களிப்பு தான் தற்பொழுது பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்குது. நாட்டு வருமானத்துல அதிகமான பங்களிப்பை யார் செலுத்துறாங்களா? சேவைத்துறை அப்படிங்கிறது தான் செலுத்துறாங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா புத்தக அடிப்படையிலே நமக்கு 2018 ரிப்போர்ட் படியெல்லாம் சொல்லுவாங்க 53% அப்படிங்கிற அளவுல நாட்டு வருமானத்துல இன்றைய நிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமான பங்களிப்பை செலுத்தக்கூடிய ஒரு துறை தான் இந்த சேவைத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ அப்போ இந்த சேவைத்துறை தான் சொல்றாங்க. தொலைபேசி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல பாருங்க, பருத்தி ஆலை அப்படின்னா வேளாண்மை தொழிற்சாலை. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான்ப்பா, சொல்லவே உங்களுக்கு அது புரிதல் கிடைக்கும். அடுத்து பாருங்க, கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு செய்தது போக இது ஸ்டேட்மெண்ட்ல எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை தான் என்னன்னு சொல்லுவோம், சேமிப்பு. அடுத்து பொருளாதார ரீதியாக நமக்கு முக்கியமான கீவேர்டு என்ன அப்படின்னாக்கா சேமிப்பு, சேவிங்ஸ். சேவிங்ஸ் எப்பயுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிறு துளி பெருவெள்ளம் அப்படி படிக்கிறோம் இல்லையா? அப்போ சிறுக சிறுக நம்ம நிறைய விஷயங்களை சேமிச்சு வைக்கும் பொழுதுதான் ஒரு காலத்தில் அது நமக்கு ஒரு பெரிய வெள்ளம் போல பெரிய அளவில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயம். அடுத்து தொழில்களில் முதன்மையானது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எதை சொல்லுவோம்?
விவசாயம் அப்படிங்கிறத சொல்றோம். இந்திய பொருளாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது, ஆரம்ப காலத்துல இருந்துச்சு, அதனால அப்படி சொல்றோம். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது என்னது? உணவு தேவைக்கு எதை பண்றோம்? விவசாயம் தான் பண்றோம். அப்ப அது முதல்நிலை தொழில். அந்த வார்த்தை எப்படி மாற்றி கேட்பாங்கிறது, ஸோ அதை வச்சு ஸ்டேட்மெண்டா கொடுக்கறத வச்சு நம்ம கொஸ்டினா மேக் பண்றோம். நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்குது என்னது? விவசாயம் தான். பட் இன்னைக்கு நிலைமைக்கு என்ன சொன்னேன்? சேவைத்துறை தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு விவசாயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது, அதனால அப்படி சொல்றோம். சரி, அடுத்து பாருங்க எப்படியெல்லாம், அதாவது பேசிக்காக திரும்ப முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில், அதை எப்படியெல்லாம் வார்த்தைகள் மாற்றி கேட்டாலும் நமக்கு அதை சொல்ல தெரியணும். அதுக்காக தான் புத்தக அடிப்படையில் இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வேண்டியதா இருக்குது. அடுத்து பாருங்க, மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது, அதை பார்த்தோம் இல்லையா? பருத்தியிலிருந்து ஆடைன்னு சொன்னேன். அப்ப அது என்னது? இரண்டாம் நிலை தொழில். சரி, வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் எது எதெல்லாம்? பருத்தி ஆலை, சர்க்கரை ஆலை, உணவு பதப்படுத்தக்கூடிய ஆலைகள், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காடுகள் சார்ந்த தொழிற்சாலைகள்லாம் என்னென்னது? காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருட்கள், இதெல்லாம் நம்ம சொல்றோம். அடுத்து கனிம தொழிற்சாலைகள், இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், இது இம்பார்ட்டன்டான விஷயம். கனிம தொழிற்சாலைகள் அப்படின்னு சொன்னா சிமெண்ட், இரும்பு, அலுமினியம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கனிம தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்றோம். அதே போல கடல்சார் தொழிற்சாலைகள், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலைகள் பற்றின தகவலாக இருக்கு, எல்லாம் பேசிக்கான விஷயமா இருக்கு ரொம்ப. அதே போல தொழில்துறையில பொருட்களை உற்பத்தி செய்யறது, அதுக்கப்புறமா அதை எப்படி பயன்பாட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பொறுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இரண்டாம் நிலை தொழில அது வரும்னு சொல்றாங்க. தேவையான பொருட்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் சேவை வழங்கும் முறை என்னது? சேவைத்துறை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சேவை அப்படின்னு வந்துட்டாலே என்னதான்? சேவைத்துறை தான். நீங்க நினைக்கக்கூடிய சேவைத்துறை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸோ, எல்ஐசியோ, பேங்கிங்கோ நம்ம சேவைத்துறைன்னு சொல்றோம். பட் அது தவிர்த்து ஐடி கம்பெனிஸ், பிபிஓஸ் உடைய பங்களிப்பு சேவைத்துறை அதிகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வார்த்தைங்க எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. தேவையான பொருட்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் சேவையை வழங்கும் துறை. ஸோ அதுதான் நம்ம சொல்றோம் சேவைத்துறை. அந்த வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்டா புத்தகத்துல எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது தேவைப்படுது. ரைட். அடுத்து வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள்னு கேட்குறான். டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன்ல நகரம் எந்த அளவுக்கு உருவாயிருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்கன்னா 50% உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா நகரமாக மாறிடுச்சு எல்லாமே அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட். அடுத்து என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸோ காந்தியடிகள் ஏற்கனவே சொன்னேன். காந்தியடிகள் என்ன சொன்னாரு? இந்திய பொருளாதாரத்தை இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு விவசாயம் அப்படிங்கிறது சொல்றாரு. ரைட். அடுத்து பொருளாதார நடவடிக்கைகள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்னா பயன்பாட்டின் அடிப்படையில். இதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். பயன்பாட்டின் அடிப்படையில தான் என்ன பண்றாங்க? பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம பிரித்து பயன்படுத்த முடியும். அதாவது இடப்பயன்பாடு, கால பயன்பாடு, அப்போ அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் அதை சொல்றாங்க. ரைட். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, இது நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். சர்க்கரை ஆலைனா இரண்டாம் நிலை தொழில், வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலை பருத்தி ஆலை அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து இது ஒன்று பார்த்துக்கோங்க, பால் பண்ணை அப்படிங்கிறது உங்களுக்கு முதல் நிலை இரண்டாம் நிலை அப்படிங்கிறதுல வரல. நம்ம அதை பொதுவாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கூட்டுறவுத்துறை, கூட்டுறவுத்துறை அப்படிங்கிறத சொல்லணும். பால் பண்ணை ஒரு கூட்டுறவுத்துறை அப்படின்னு பார்க்குறோம். சரி, அடுத்து பாருங்க, ஒரு சின்ன குரல் மூலமாக பொருளாதாரத்தை நம்ம உணர்த்துறாங்க. என்ன சொல்றாங்க? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லா தோன்றா கெடும்பான், இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொருளை நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்ச விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமிச்சு வைக்கிறோம், செலவு செய்கிறோம். இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அந்த காசை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்ணா பண்ணான்னு அளவு தெரியாமல் செலவு பண்ணினீங்கன்னாக்கா இருக்கிற மாதிரியே இருக்கும் காசு. ஆனால் என்ன ஆயிடுமா பாருங்க, இல்லாகி தோன்றா கெடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ₹1 செலவு பண்ணாலும் என்ன பண்ணணும்? யோசிச்சு நல்லா கால்குலேட் பண்ணி கரெக்டாக செலவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த காசு சேவிங்ஸை கொடுக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த குறளினுடைய விளக்கம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அடிப்படையில் நம்ம பார்த்த விஷயங்கள். அப்போ 6வது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நிலை இரண்டாம் நிலை தொழில்கள், நுகர்வுனா என்ன, சந்தைனா என்ன, விவசாயின்னா யாரு, சேமிப்புனா என்ன, அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தொழில்கள் அது வந்து வகைப்படுத்துகிறாங்க. முதல்நிலை தொழில இதெல்லாம் வரும், இரண்டாம் நிலை தொழில இதெல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சேவைத்துறைனா என்னங்கிறத ஒரு விஷயமா பார்த்துருக்கோம், கூட்டுறவுத்துறைனா என்னங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதுதான் வந்து அடிப்படையில் ரொம்ப பேசிக்காக 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க பொருளாதாரம்னா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வகுப்பு. இந்த 7ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து தொடங்குது. ஸோ இது தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா
டாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. டாக்ஸும் அதனோட இம்பார்ட்டன்ஸும் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. சரி, அப்போ உற்பத்தி பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சொன்னோம், உற்பத்தினா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், நுகர்வு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து தான் உற்பத்தி இருக்கும். ஏதாவது உற்பத்தி பண்ண முடியாது, யாருக்கு என்ன தேவை இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உற்பத்தி அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம். அப்போ தான் என்னாகும், பூர்த்தி அடையும். தேவை பூர்த்தி அடையுதுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம், நுகர்வு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ அந்த உற்பத்தி என்பதும் உற்பத்தியினுடைய வகைகளும் அதனுடைய பயன்பாடும் என்னெல்லாம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே அடிப்படையில் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. சரியா பாருங்க, பொருளாதாரத்தில் எவை இன்றியமையாத செயல்கள், 2 விஷயம் அதில் எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று உற்பத்தி, இன்னொன்று நுகர்வு. அப்போ பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ண பொருளை என்ன பண்ணுறோம், நுகர்கிறோம். அப்போ மீண்டும் என்ன பண்ணணும், உற்பத்தி பண்ணணும், மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, நுகர்வாங்க. இந்த சைக்கிளிக்கான ப்ராசஸ் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகத்தில். அதை தான் சொல்ல வராங்க. இப்போ தேவை இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக டே டு டே நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு என்ன ஆகிடும், தேவைங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த தேவை நிறைவடை செய்துக்கிட்டே இருப்போம். சில தேவைகள் நிறைவடை செய்ய முடியாமல் போகலாம், எதிர்காலத்தில் அது மீண்டும் நிறைவேற்றப்படலாம். ஸோ இது தொடர்ச்சியான ஒரு செயலாக இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் பொருளாதாரம். சரி, இப்போ தேவையே எதுவுமே இல்லைன்னு வச்சுக்குவோம். எந்த தேவையுமே இல்லை அப்படின்னா உற்பத்தி தேவைப்படுமா, கண்டிப்பாக தேவைப்படாது. அப்போ அந்த இடத்துல பொருளாதாரங்கிறது என்ன ஆகாது, உருவாகாமல் போயிடும். உயிர்கள் என்ன ஆயிடும், அதனுடைய மதிப்பை இழந்துடும், உயிர்கள் இல்லாமல் ஒரு நிலை உருவாயிடும். ஸோ அப்போ எல்லா உயிர்களும், உயிருள்ள பொருட்கள் அத்தனையிலுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேவை என்பது இயற்கையாக உருவாயிடும், சில நேரங்களில் செயற்கையாக இருக்கும். அது என்ன பண்ணணும், பூர்த்தி அடைய செய்யணும். ஸோ அதான் சொல்கிறாங்க, பொருளாதாரத்தில் இரு இன்றியமையாத செயல்கள் அப்படின்னாக்கா எதை சொல்கிறாங்களா, இது இன்றியமையாத செயல்கள் உற்பத்தியும் நுகர்வும் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, உற்பத்தி செய்ய வேண்டியதாக இருக்குது. நுகர்வோரின் பயன்பாட்டுக்காகங்கிறத அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் என்ன பண்ணுறோம், நாம் உருவாக்குறோம். அதுதான் என்னது, உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உற்பத்தியை பொறுத்து பயன்பாடு அப்படிங்கிறது உருவாகுது. அதை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, உற்பத்தியை பொறுத்து எப்படிலாம் பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், என்னெல்லாம் சொல்கிறாங்க, வடிவ பயன்பாடு இருக்குது, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு அப்படிங்கிற மாதிரி பிரித்து சொல்கிறோம். அப்போ வடிவ பயன்பாடுனா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, பருத்தியில இருந்து ஆடை தயாரிக்கிறது. அப்போ ஆடைனா எப்படிப்பட்ட ஆடைகள், வெவ்வேறு விதமான ஆடைகள் இல்லையா, அதனால தான் என்ன சொல்கிறோம், அதை வடிவ பயன்பாடுன்னு சொல்கிறோம். ஆண்களுக்கு ஒரு மாதிரி, பெண்களுக்கு ஒரு மாதிரி, குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி, இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன ஆகுது, வடிவம் மாறிக்கிட்டே போகுது. ஸோ அதனால அதை சொல்கிறாங்க. இடப்பயன்பாடு, அப்போ இடம்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது, போக்குவரத்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி. இப்போ ஆரம்ப காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருந்திருக்கும், விலங்குகளை வச்சு பொடி சுமக்க வச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கும். காலப்போக்கில் அடுத்தடுத்து என்ன ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நிலைமைக்கு போக்குவரத்து எப்படி இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. ஸோ பல்வேறு அம்சங்கள், பல்வேறு விதமான போக்குவரத்து துறையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்துருக்கு. ஸோ அதாவது இடப்பயன்பாடு. ஆனால் பொருளாதாரம் அதுக்காக மாறிடுன்னு கேட்டால் கிடையாது. அந்த பொருளாதாரத்தோட நிலை வெவ்வேறு வழிகளில் என்ன ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஃபியூச்சரில் அது இன்னும் கூட மாறலாம், அது நமக்கு தெரியாது. அடுத்து கால பயன்பாடு. கால பயன்பாடுனாக்கா பொருட்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சேமித்து வச்சு பயன்படுத்துறது, அதுதான் நம்ம கால பயன்பாடு. இப்போ சேமிப்பு கிடங்குகள் வச்சு என்ன பண்ணுற, உணவு பொருட்களை எல்லாம் பதப்படுத்தி பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் இணைந்து செயல்படுது. இந்த மாதிரியான செயல்பாடுகள், இப்போ நம்ம இந்த மாதிரி உற்பத்தியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டே எல்லாமே உற்பத்தி பண்ணுதா, இல்லை தனியார் மட்டும் தான் உற்பத்தி பண்ணுதா, அல்லது 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் என்பது கலப்பு பொருளாதாரத்தை தான் பின்பற்றுகிறதுன்னு நம்ம படிப்போம். அதாவது கலப்பு பொருளாதாரம் என்ன சொல்றோம் அப்படின்னா, தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை யார் சார் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஜவஹர்லால் நேரு 1948 ஒரு புதிய தொழில் கொள்கை, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறத இந்தியாவுக்கு கொடுக்குறாரு. அப்படி இந்தியாவுக்கு அவர் கொடுக்கும் பொழுது நமக்கு சொன்ன விஷயம் தான், நமக்கு வலியுறுத்தி கொடுத்தது தான், இந்தியாவுக்கு எது அறிமுகப்படுத்தியது தான் எது அப்படின்னா இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அதான் பார்த்துருக்கோம். ஓகே, புரியுது இல்லையா? பொருளாதாரத்தில் தனியார் துறையும் பொதுத்துறையும் நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு அதுக்கு என்ன பேருப்பா, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, இந்த உற்பத்தியினுடைய வகைகளை பற்றி சொல்கிறாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா,
முதன்மை நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் உற்பத்தியுடைய அடுத்தடுத்த நிலைகள் எப்படி அது போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க, உற்பத்தியில 3 வகைகள் அப்படிங்கிறது இருக்கு. முதல் நிலை உற்பத்தி அப்படின்னா என்ன வந்துடும்? வேளாண்மை, சுரங்கத் தொழில், வேட்டையாடுதல், மீன்பிடித்தல்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து உற்பத்தியுடைய வகைகள். அப்ப இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்கு உட்பட்ட நிலை தான் என்னது? முதன்மை நிலை அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த முதன்மை நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வேளாண்மை, சுரங்கத் தொழில். பாருங்க, வேளாண்மை, சுரங்கத் தொழில், இதெல்லாம் என்ன சொன்னேன்? வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். திரும்ப பாருங்க, திரும்ப அதே கான்செப்ட் தான். முதன்மை நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறைன்னு நம்ம 6வது புக்கில் பார்த்தோம். அது வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்ட்ரோடக்ஷன்லேயே. ஸோ அதுதான் திரும்ப பார்க்குறோம். அப்போ இரண்டாம் நிலை உற்பத்தி, முதன்மை நிலை உற்பத்தி பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருட்களாக உருவாக்கும் செயல்பாடு என்னது? இரண்டாம் நிலை உற்பத்தி. அடுத்ததா அதே சேவையா வழங்கணும், அது என்னது? மூன்றாம் நிலை உற்பத்தி. நமது நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நிலைமைக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நாட்டு வருமானத்துல அதிகமான பங்களிப்பு செலுத்துறது எதுன்னு சொன்னேன்? மூன்றாம் நிலைத்துறைன்னு பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இல்லையா? சேவைத்துறை தான் அதிகமான பங்களிப்பை நாட்டு வருமானத்துல செலுத்துது. ஆனால் ஆரம்ப காலத்துல என்ன சொன்னோம்? வேளாண்மை துறை அப்படிங்கிறது சொல்லிடுறோம். இன்னைக்கு நிலைமைக்கு வேளாண்மை துறை பங்களிப்பு குறைஞ்சிருச்சு, சேவைத்துறை பங்களிப்பு அதிகமாயிருச்சு. ஸோ அதை வச்சு இதை புரிஞ்சுக்கிறோம். அப்படி அந்த மூன்றாம் நிலை உற்பத்தி நம்ம சொல்றோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா? வங்கி, எல்ஐசி, பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து ரயில்வே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொதுத்துறை. ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க. பாருங்க, இதுலேயே நமக்கு என்ன சொல்றாங்க? டிஃபென்ஸ் சொல்றாங்க, பாதுகாப்புத்துறை, வங்கி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மின்சாரம், கல்வி, இதெல்லாம் சொல்றது இல்லையா? இதெல்லாமே என்னது? சர்வீஸ் செக்டர், மூன்றாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்குறோம். ரைட். நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் திரும்ப அதே தான், சேவைத்துறை தான் அதிகமான பங்களிப்பு செலுத்துது. ஸோ இது சொல்லும்போது ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்? புத்தக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 53% அப்படிங்கிற அளவில் சேவைத்துறை பங்களிப்பு இருக்குது. இதுவே பார்த்தோம்னா வேளாண்மையோட பங்களிப்பு சதவீதம்னா எவ்வளவு சொல்றாங்க? புத்தக அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15.8% அப்படிங்கிற அளவில் இருந்திருக்குது. சரியா? இதுவே நம்ம தொழில்துறை அப்படின்னு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இரண்டாம் நிலைத்துறை தான் தொழில்துறை. தொழில்துறை பொறுத்த வரைக்கும் 24% அப்படிங்கிற அளவில் ஒவ்வொரு துறையினுடைய பங்களிப்பும் 2018 அறிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா துறை வாரியான பங்களிப்பு அப்படிங்கிறது இப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, உற்பத்தி காரணிகள் என்னென்னலாம் அப்படிங்கிறத அடுத்து சொல்றாங்க. ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, உற்பத்தி காரணிகள்னா முதன்மை காரணிகள், இரண்டாம் நிலை காரணிகள், அதை ரெண்டா பிரிக்கலாம். முதன்மை காரணிகள் அப்படின்னா நிலம், உழைப்பு அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. இரண்டாம் நிலை காரணிகள்னா மூலதனம், தொழில் அமைப்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்போ நிலம் அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி, அதை எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அதே போல் உழைப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பொதுவாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா நிலம் அப்படிங்கிறது என்னது? மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் உழைப்பு அப்படிங்கிறது அப்படி இல்லை இல்லையா? மாறக்கூடியது, நபருக்கு நபருமே இது என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி சொல்ல வராங்க இதை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்து கவனிங்க, அதாவது உற்பத்தி காரணிகள் எனப்படுபவை எது எது? நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு அல்லது தொழில் முனைவோர் அப்படிங்கிறத சொல்றோம். இப்போ நிலம்னா என்னன்னு பாருங்க. நிலம்னா என்ன சொல்றாங்க? இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும் குறிப்பது தான் என்னது? நிலம். நிலம்னா என்னன்னா, இயற்கை நமக்கு அளித்த கொடைதான் நிலம். ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. அந்த நிலம் அப்படிங்கிற வளத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதற்கேற்றாற் போல் தான் நம்முடைய பொருளாதாரம் இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. அப்ப பாருங்க, நாம பிறக்கிறதுல இருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான். அப்போ அது மாறாதது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அது எப்படிங்கிறது பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. அப்போ நிலத்தோட சிறப்பியல்புகள் என்ன மாதிரியான சிறப்புகள் நிலத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நிலத்தின் அழிப்பு நிலையானது. நிலம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஸ்டன்டான விஷயம். நமக்கு எப்பயுமே நிலம் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டே இருக்குமா? இயற்கையை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ அதுவும் எப்படி அழிவில்லாதது? நிலம் என்பது என்னது? அழிவில்லாதது அப்படிங்கிறத சொல்றாங்க. நிலம் செழிப்புத்தன்மையில என்ன ஆகும்? மாறுபடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நிலம் ஒரு இடத்துல ஹை டெம்பரேச்சர், ஒரு இடத்துல லோ டெம்பரேச்சர், ஒரு இடத்துல அதிகமான மழைப்பொழிவு, ஒரு இடத்துல குறைந்த மழைப்பொழிவு, ஒரு இடத்துல பனி, இன்னொரு இடத்துல குறைந்த பனி. அப்போ நிலத்தினுடைய அந்த செழிப்பு என்பது என்ன ஆகுது? இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பயன்பாடு, மனிதனுடைய நுகர்வு, மனிதனுடைய மனநிலை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது பொறுத்தா இருக்கு. நம்ம அதை படிக்கும்போது என்ன சொல்லிடுறோம்? நிலத்தினுடைய வளம்னு சொல்லிடுவோம். இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன வளம்?
மனித வளம்னு ஒன்று இருக்கு. வேற என்ன இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா மனித வளம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக எடுத்துக்கலாம். அதை தவிர ஏற்கனவே இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தோம், வேளாண்மை, வேளாண் நிலங்கள், அதிகமான கிராமங்கள், இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறை. ஸோ இதுதான் நமக்கான நிலம். நம்மளுடைய இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் நிலம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னா வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. யார் இதை சொன்னாங்கிறத நம்ம பார்க்கணும். உழைப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம், நிலத்தை பற்றி பார்க்குறோம். அந்த நிலத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம், உழைப்பை கொடுக்குறோம், நிலத்துல தான். அப்போ உழைப்பு அப்படிங்கிறத பற்றி சொல்றாங்க பாருங்க. வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறி எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு அப்படின்னு சொன்னவர் யாரு, ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில அறிஞர்கள், பொருளியல் அறிஞர்கள் ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடம் ஸ்மித், ஆல்ஃபிரட் மார்ஷல், லயனல் ராபின்ஸ், ராக்னர் ஃபிஷ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நவீன பொருளியலின் தந்தை ஜேம் கீன்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பொருளியல் அறிஞர்கள். அதாவது ஆடம் ஸ்மித், ஆல்ஃபிரட் மார்ஷல், லயனல் ராபின்ஸ், ஜேம் கீன்ஸ், ராக்னர் ஃபிஷ், திரும்ப ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பொருளியல் அறிஞர்களை பற்றி படிக்கும்போது நல்லா படித்து வச்சுக்கோங்க. இவங்களை பற்றி தான் கொஸ்டின் ஏரியாவாக இருக்கும். அடிக்கடி டிஎன்பிசியில் இந்த அறிஞர்களை பற்றி கேள்வி எழுப்பியிருப்பாங்க. சரியா? ஸோ அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்காட்டிஷ், ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் இல்லையா? ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, பொருளியலை பொறுத்த வரைக்கும் உழைப்பை பற்றி இவர் சொல்லியிருக்காராம். ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்கிற பார்த்துக்கோங்க. வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல், இப்போ வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா அதனால் வருத்தப்படக்கூடாது, ரொம்ப சந்தோஷப்பட்டு வேலை செய்யணுன்றாரு. கைமாறி எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சி, அதுதான் என்னது, உழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அந்த உழைப்பினுடைய சிறப்பியல்புகள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு என்பது என்ன சொல்றாங்க, உழைப்பு என்பது எப்படி இடம்பெயரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. உழைப்பு என்னது ஆளுக்கு ஆளு இடத்துக்கு இடம் மாறும் அப்படிங்கிறது தான். நபருக்கு நபர் அது என்ன ஆகும், மாறுபடும். எல்லாரும் ஒரே மாதிரி உழைப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா முடியாது. அதான் ஒரு விஷயமா சொல்றாங்க. அப்போ உழைப்பாளரிடம் இருந்து அதே போல உழைப்பு என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஒருத்தர் நல்ல உழைக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா ஊக்கத்தோட அப்போ அவர் நல்லா உழைக்கத்தான் செய்வார். ஸோ அதை வந்து அவர்கிட்ட இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் உழைப்பில் சிறப்பியல்புகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வேலை பகுப்பு முறையை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பார். வேலை பகுப்பு. அப்போ குண்டூசி தயாரிப்புல 18 வகையாக வேலையை முதல்ல உலகத்துக்கே பிரித்து சொன்னவர் யார் அப்படின்னாக்கா யார் சொல்லியிருக்காங்க, ஆடம் ஸ்மித் தான் சொல்லியிருப்பார். அதனால வேலை பகுப்பின் தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னாக்கா ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் சொல்லுவோம். இவரை பற்றி வேற என்ன ஆடம் ஸ்மித்தை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இந்த மாதிரி விஷயங்களை எதுல சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாடுகளின் செல்வமும் அதன் இயல்புகளும் மற்றும் காரணங்களும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை 1776 இவர் எழுதி வெளியிட்டார். ஸோ அந்த புத்தகத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் என்பவன் ஒரு சமுதாயத்தில் எப்படிப்பட்டவனாக தன்னை செல்வாக்கு மிக்க நபராக உயர்த்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி முதலாளித்துவ சிந்தனையை கொண்டு பேசி வர்றது யார் அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் சொல்றாங்க. அப்போ அவர் தான் வேலை பகுப்பு முறையை பற்றியும் சொன்னவர். இவரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பொருளியலின் தந்தை, அரசியல் பொருளியலின் தந்தை, முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை, வேலை பகுப்பின் தந்தை, செல்வ இலக்கணத்தின் தந்தை, தங்க விதியை பற்றி கூறியவர். இது எல்லாமே யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற இந்த பொருளியல் அறிஞர். இவனும் ஒரு ஸ்காட்டிஷ் தான், சரியா, ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ ஆடம் ஸ்மித்தின் நூல்களில் ஒன்றான நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படிங்கிற இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு ஆடம் ஸ்மித்னால. எந்த ஆண்டுலப்பா, 1776. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. செல்வ இலக்கணத்தின் தந்தை கேட்கலாம், முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை, பொருளியலின் தந்தை, வேலை பகுப்பின் தந்தை, தங்க விதியை பற்றி கூறியவர், நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர். இதெல்லாம் பாருங்க எல்லாமே யாருக்கு தான் பொருந்தது, யாரு தான் சொன்னது, ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. ரைட், பாருங்க அதுதான் திரும்ப திரும்ப படிப்போம். சொன்ன விஷயங்களே தான் வெவ்வேறு வடிவங்கள்ல அப்படியே சொல்லிட்டே வருவாங்க. வேலை பகுப்பு முறையை ஆடம் ஸ்மித் தனது எந்த நூலில் அறிமுகப்படுத்தினான்னு இப்ப பார்த்தோம். நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுல சொல்லியிருக்காரு. ரைட், அடுத்து பாருங்க, அப்படி வேலை பகுப்பு அப்படிங்கிறத செய்யறதுனால என்ன அட்வான்டேஜஸ், என்ன நன்மைகள் அப்படிங்கிறத சொல்றேன். நமக்கு பொதுவாகவே தெரியும், ஒரு வேலை இருக்கு, இப்போ பேனா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. பேனா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முழுமையான பேனாவாக உருவாக்குவதற்கு பல்வேறு வகையில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வெவ்வேறு டிவிஷனா பிரிச்சுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபைனல் ப்ராடக்டா நமக்கு கொடுத்துருப்பாங்க.
அப்ப அந்த வேலை பகுப்பை சரியாக செய்யும் போதுதான் நமக்கு ஒரு முழுமையான பொருள் அப்படிங்கிறது நல்ல செயல்படக்கூடியது, வெகு நாட்களுக்கு நீண்ட காலமாக உழைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறுது. இதை உலகத்துக்கு உணர்த்தினவர் தான் யாரு? ஆடம் ஸ்மித். ஸோ அதை பத்தி தான் சொல்றாங்க. அப்போ உழைப்பாளி ஒரே வேலையில் திறமையுடையவர் ஆகிறார். அப்ப அதை பிரிச்சு கொடுக்கும்போது இவங்களுக்கு இதான் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதில் அவங்க நல்லா எக்ஸல் ஆயிடுவாங்க. அப்ப அதுல இருந்து அவங்க சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்ததா காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும்போது என்ன ஆகும்? நல்லா வேகமா செய்வாங்க. நிறைய பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது வேகம் என்ன ஆகும்னு அதிகரிக்கும், தவறுகள் குறையும், நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதான் சொல்றாங்க, காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுது. அப்ப இது என்னது? வேலை பகுப்பு முறையினுடைய நன்மை. அதுலயே என்ன தீமை அப்படிங்கிறதையும் சொல்றான். அப்ப என்ன தீமை அப்படிங்கிறது பாருங்க, மனித தன்மையை என்ன பண்ணிடும்? அழிச்சிடுமா. என்ன அர்த்தம்? ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கும்போது அவன் மெஷின் மாதிரி ஆயிடுறான். அவனுக்கு நல்லது கெட்டதே தெரியறது இல்லை. வேலைன்னு வேலையை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுவும் ஒரே குறிப்பிட்ட வேலையவே ரிப்பீட்டடா செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுடைய மனித தன்மையை என்ன பண்ணிடுறான்? இழந்து விடுகிறான். பணத்தை மட்டுமே பார்த்துட்டு போறான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல கைவினை பொருட்களின் வளர்ச்சி என்ன ஆகுது? பாதிக்குது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, நகர்ப்புறம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நம்ம இண்டஸ்ட்ரி பக்கமே போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம எதை மறந்துடுறோம்? பாரம்பரியத்தையும் மறந்துடுறோம். ஸோ அது ஒரு பிரச்சனையா இருக்குன்றாங்க. அடுத்து பொருளை முழுவதுமாக உருவாக்கிய மனநிறைவு தொழிலாளி என்ன பண்ணுவதில்லை? முழுமையாக பெறுவதில்லை. ஏன்னா அவர் ஒரு போர்ஷன் தான் அதுல பண்ணியிருப்பாரு. அந்த ஃபைனல் ப்ராடக்டை பற்றி அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட போயிடலாம். ஸோ அதுவும் ஒரு குறையாகத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேலை பகுப்பு முறையில பார்க்கப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. குட் பொருளை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத. அடுத்த விஷயமா இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூலதனம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும். இப்போ கல்வியில இப்போ மூலதனம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு செயல் செய்யறதுனாலும் நமக்கு மூலதனம் ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே. உற்பத்தி காரணிகள்னு சொன்னேன். நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர், இந்த 4 விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அது ரிலேட்டடா இருக்கிறதுலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் அடுத்த விஷயம் என்னது? மூலதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூலதனம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம மூலதனமா ஒரு விஷயத்துல போடுறோம். எதுக்காக? அதுல இருந்து நமக்கு லாபம் கிடைக்க பெறும் அப்படிங்கிறதுனால நம்ம மூலதனமா போடுவோம். அந்த மூலதனம் என்பது பணமாக இருக்கலாம். பணமாக மட்டும்தான் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. அது என்னவா இருக்கலாம்? கல்வியாக இருக்கலாம். கல்வியில நீங்க கல்வியே மூலதனமா போடலாம், கல்வியில மூலதனம் போடலாம், போக்குவரத்துல நீங்க மூலதனம் செலுத்தலாம், பங்குச்சந்தையில மூலதனம் போடுறோம். அப்போ மூலதனம் என்பது பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வகையில பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ அதை பத்தி என்ன நமக்கு புத்தக ரீதியில சொல்லி புத்தகத்தில் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்த்தலாமா? ஸோ மூலதனம் அப்படிங்கிறது என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பாருங்க. பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதுதான் என்னது? மூலதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மூலதனம்னா ஒரே இதுலயே நீங்க மூலதனம் பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணி மூலதனம் பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயமா இருக்கும். ஏன்னா அப்பதான் ஒன்னோட ப்ராஃபிட் கிடைக்கலன்னா இன்னொரு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மாற்றி அதை நம்ம சரி கட்டிக்கலாம். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் அப்படின்னு சொன்னவர் தான் யாரா? ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் எக்ஸாம்பிள் நம்ம கேள்வியா கேட்பான் பாரு. இயற்கையின் கொடை தவிர்த்த, இயற்கையின் கொடை என்னது? ஏற்கனவே பார்த்தோம், நிலம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதை தவிர்த்து சொல்றான். அதை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள், அதனால நம்ம மூலதனம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கிட்ட கல்வி நம்ம மூலதனம் சொன்னோம்னா தங்கம் அது ஒரு மூலதனம் தான். வெள்ளி பயன்படுத்துறீங்களா? அது ஒரு மூலதனமா இன்வெஸ்ட் பண்றீங்களா? இன்னைக்கு காலகட்டத்துக்கு வெள்ளியினுடைய விலை தங்கத்தோட விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? அப்ப அதில் என்ன பண்ணுவாங்க? அதை ஒரு மூலதனமா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை தான் மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இயற்கையா அளித்த கொடை இல்லை, நீங்க உழைத்து பெற்ற உங்களுடைய வருமானம். அது ஒரு பணமாக இருந்தால் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க, நகையா இருந்தால் நகையா இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்றாங்க. பிற வகை செல்வங்கள் அப்படிங்கிறத ஆல்ஃபிரட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. ரைட். இந்த மூலதனத்தின் வடிவங்கள் எனப்படுபவை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, மூலதனத்தின் வடிவங்கள் என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி தான் கொஸ்டினாக கேட்பேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மனிதனே மூலதனம், மனித மூலதனம் சொல்லலாம், பண மூலதனம் சொல்லலாம், வறுமை பொருள் மூலதனம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஸோ என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கலாமா? பாருங்க, வறுமை பொருள் மூலதனம் எதெல்லாம்? இயந்திரங்களா வாங்குறது, கட்டிடங்களா பண்றது, கருவிகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் என்னது? வறுமை பொருள் மூலதனம். பண மூலதனம் அப்போ வங்கியில டெபாசிட் வைக்கிறது, நம்ம டிவிடெண்ட்ஸ் பயன்படுத்துவோம், பங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, பாண்ட்ஸ் பத்திரங்களா இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பண மூலதனம்னு சொல்றோம். மனித மூலதனம், மனித மூலதனம் என்னது? கல்வியில நம்ம இன்வெஸ்ட் பண்றது, சுகாதாரத்துக்காக இன்வெஸ்ட் பண்றது,
பயிற்சிகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்றோம். இதான் மனித மூலதனம்னு சொல்லக்கூடியது. அப்போ பருவப்பொருள் மூலதனம்னா இயந்திரங்கள், கட்டிடங்கள், கருவிகள். புத்தகத்தில் என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கிறத நல்லா நோட் பண்ணணும். அதை வச்சு தான் எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்பாங்க. திரும்ப சொல்கிறேன், அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறோம். எப்படி என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்கிறது பொதுவான புரிதல் என்பது வேற, புத்தக அடிப்படையில் வேற. பண மூலதனம், வங்கி வைப்புகள், பங்குகள், பத்திரங்கள். மனித மூலதனம் கல்வி, சுகாதாரம், பயிற்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மூலதனத்தினுடைய சிறப்பியல்புகள் என்னன்னு பார்க்கணும். நிலத்தினுடைய சிறப்பியல்புகள் பார்த்தோம், உழைப்பினுடைய சிறப்பியல்பு பார்த்தோம். அதான் முதன்மை காரணிகள். இரண்டாம் நிலை காரணிகள்ல மூலதனத்தினுடைய சிறப்பியல்புகள் என்னென்னலாம், ஸ்பெஷலா என்ன இதுல இருக்கு அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, செயலற்ற உற்பத்தி காரணி அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ஒரு உற்பத்தி காரணி தான், ஆனால் செயலற்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதன் அழிப்பு நெகிழும் தன்மை கொண்டது. அப்போ இதனால ப்ராஃபிட் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம் இல்லையா? ஸோ அதான் நெகிழும் தன்மையுடையதுன்னு நம்ம சொல்றோம். அல்லது ஸ்டேபிளா அப்படியே கூட நின்று போயிடலாம். அதிக இயங்கும் தன்மையுடையது. அப்போ இது எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்கனாமிக்கலாக இது ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனால அதிக இயங்கும் தன்மையுடையதுன்னு சொல்கிறான். அதே போல் மூலதனம் ஆக்கமுடையது. அப்போ இது மூலமாக செல்வம் என்ன ஆகிட்டே இருக்குமா, பெருகிக்கிட்டே இருக்கும். அதுக்கான வழியை இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது தான். இதான் இதனுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்து என்ன காரணி பார்க்கணும், தொழில் முனைவோர் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஸோ அடுத்து பாருங்க, தொழில் அமைப்பு அல்லது தொழில் முனைவோர், ஆண்டர்பிரனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோர். ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து யார் செயல்படுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோமா, தொழில் முனைவோர்னு சொல்றோம். தொழில் முனைவோர் அவரே பார்த்தீங்கன்னா நிலத்தை வச்சிருப்பாரு, அவரே தான் மூலதனம் போடுறவரா இருப்பார், அவரே தான் உழைப்பை கொடுக்குறவரா இருப்பார். ஸோ இது எல்லா விஷயங்களும் சேர்த்து செய்யக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த தொழில் முனைவனுடைய வேறு பெயர்கள் என்னெல்லாம் சொல்றோம்னா பாருங்க, முதலீட்டாளர்கள் நம்ம சொல்லலாமா, அவங்கள முதலாளிகள்னு சொல்லலாம் இல்லையா, வியாபாரிகள்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்களுக்கான பெயர்கள் தான். தொழிலதிபர்களே தொழில் முனைவோர்களாக கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயங்கள் தான். அது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, நம்ம புத்தக அடிப்படையில் தொழில் முனைவோரின் வேறு பெயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, தொழில் அமைப்பாளர், புதுமைகளை உருவாக்குபவர், சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது சில வார்த்தைகள் நம்ம சொல்றோம் பாருங்க, அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது. தொழில் அமைப்பாளர் அப்படின்னு சொல்றாங்களா, புதுமைகளை உருவாக்குபவர். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்பிரனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் ஓனாக பார்த்தீங்கன்னாக்கா ஐடி கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் அமைப்பாளர். அவங்களே அந்த தொழில் என்ன பண்ணிடுவாங்க, உருவாக்கக்கூடியவராக இருப்பாங்க. மேலும் அந்த தொழிலில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய உத்வேகத்தோடு செயல்படுறதுனால புதுமைகளை உருவாக்குவாங்க. இப்போ நிறைய நியூ அப்ளிகேஷன்ஸ் நிறைய ஜென்ரேட் பண்ணலாம். அப்ளிகேஷன் புதுசாக ஜென்ரேட்டர், இமேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நியூ டெக்னாலஜிஸ் பார்க்குறோம். பிளாக் செயின் டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜிஸ் ஏகப்பட்டது நம்ம சொல்கிறோம். இப்போ அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுமைகளை உருவாக்கக்கூடியவர்கள் யார், இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மேலும் இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏஜென்ட்டாக தான் இவங்கெல்லாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ரைட், இந்த தொழில் முனைவோர் அப்படின்னா யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு. ரைட், அடுத்து என்ன பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா டாக்ஸ் அண்ட் தென் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அப்போ டாக்ஸ் அப்படிங்கிறத என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வரி என்பது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குடிமகன் அரசிடம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடிய ஒரு தொகை என்பதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது நம்ம சொல்லல, அறிஞர்கள் சொல்றாங்க. செலிக்மேன் அப்படிங்கிறவருடைய கூற்று தான் இது. டாக்ஸ்னா என்னங்கிறது அவர் தான் சொல்றாரு. இந்த டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, டாக்ஸோ அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து வந்ததுதான் டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கு வேற என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா விகிதம் அல்லது மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் என்ன பண்ற மாதிரி என்ன தகுதி அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரியை விதிக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு நல்ல அரசாங்கம் நல்லாட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த மாதிரி வரியை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அரசாங்கம் மீண்டும் மக்களுக்கு என்ன பண்ணுதான், செலவு செய்கிறது. அப்படி செய்யும் போது நாட்டு மக்களை சமத்துவப்படுத்துது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகுது. அப்பதான் டாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றோம். இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது நேர்முக வரியாகவும் மறைமுக வரியாகவும் இருக்கு. டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நேர்முக வரி அப்படின்னா அதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும்.
நேர்முக வரினா என்ன சொல்றான் அப்படின்னா, யார் ஒருவர் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே நேரடியாக அந்த வரியை அதுக்கான தொகையை செலுத்துறது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, நேர்முக வரி அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுவே மறைமுக வரி அப்படின்னு என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருவர் மீது வரி விதிக்கப்பட்டு மற்றொருவர் பகுதியளவோ அல்லது முழுமையாகவோ செலுத்துகின்ற தொகை, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா மறைமுக வரி அப்படிங்கிறத சொல்றோம். இதான் நேர்முக வரினா என்ன, மறைமுக வரினா என்னங்கிறது. இப்போ நேர்முக வரினா யார் மீது வரி விதிக்கப்படுதோ அவரே செலுத்துறது. அப்ப அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி, இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் என்னது நேர்முக வரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவை. இதுவே மறைமுக வரி, ஒருவர் மீது வரி விதிக்கப்பட்டு மற்றொருவர் பகுதியாகவோ முழுமையாகவோ செலுத்தக்கூடிய தொகை, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், மறைமுக வரி அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ மறைமுக வரிக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, விற்பனை வரி, சேவை வரி, அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி, வாட், வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம், சுங்க வரி, கலால் வரி, நிறைய வரிகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா மறைமுக வரிகள் என்று சொல்லக்கூடியவை. ஸோ இதான் வந்து பேசிக்கா டாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இந்த டாக்ஸ்னால ஏற்படக்கூடிய இம்பேக்ட் என்ன, அதோடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பல்வேறு காலகட்டங்களில் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு டாக்ஸை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ சுங்க வரினா ஏன் சுங்க வரின்னு சொல்கிறாங்க, கலால் வரினா ஏன் கலால் வரின்னு சொல்கிறாங்க, முத்திரைத்தாள் வரினா ஏன் முத்திரைத்தாள் வரின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையுமே நாம் அடுத்து பார்க்க போகிறோம். இதுலேயே தான் இன்க்ளூடிங் என்ன பார்க்குறோம், வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதுதான் அடுத்து முக்கியமானதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. சரியா? ஸோ பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். புத்தக அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படிங்கிற குறள் மூலமாக நமக்கு இந்த வரியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஒரு மன்னன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் ஏற்ற தெரிந்தவனாகவும் வந்த பொருட்களை சேர்க்க தெரிந்தவனாகவும் அந்த பொருட்களை காக்க தெரிந்தவனாகவும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் என்ன பண்ணணும், ஒரு நல்ல அரசனுக்கு அடையாளம் அப்படிங்கிறதா இந்த குறள் நமக்கு உணர்த்துறது. சரி, இப்படி சொல்லும்போது கூட பாருங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத. காளிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவர் வந்து டாக்ஸை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு என்ன பண்ணுது, திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான். இதான் முன்னாடி நான் சொன்னேன், டாக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாருன்னா மன்னனே அனுபவிச்சுக்கோ, மன்னனே வச்சுக்கிறதுக்காக இல்லை. அந்த டாக்ஸ் என்ன பண்ணணும், மக்களுக்காக நியாயமான முறையில எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கிற அளவுல செலவு செய்யக்கூடிய தகுதியை உருவாக்கி திட்டமிடலை சரியாக உருவாக்கக்கூடிய ஒரு அரசராக இருக்கணும் அப்படிங்கிறத காளிதாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா வரி விதிப்பு. வரி விதிப்பு என்பது எதெல்லாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. வருமானம், முதலீட்டால் பெறும் ஆதாயம், சொத்து போன்ற அனைத்து வகைக்கும் பிரிக்கப்படும் வரியை குறிக்கிறதா என்னது, வரி விதிப்பு. ஒன்றும் இல்லைங்க, நேர்முக வரி மறைமுக வரின்னு சொன்னீங்க இல்லையா, அதே தான். வருமான வரியா, நல்லா சம்பாதிக்கிறியா, அதிகமான பணம் சம்பாதிக்கிறியா, அவன் மேல வரி விதிக்கிறேன். நிறைய சொத்து வச்சிருக்கியா, சொத்து வரி விதிக்கிறேன். நிறைய பணம் டிரான்சாக்ஷன் பண்றியா, அவன் மேல என்ன பண்றேன், கொடை வரி. கிஃப்டா அதிகமாக பணம் கொடுக்க நினைக்கிறியா, கொடை வரி விதிக்கிறேன், அன்பளிப்பு வரி விதிக்கிறேன். சொல்றோம் இல்லையா? அப்ப நிறுவனங்கள் வச்சிருக்க, நிறைய லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களாக இருக்குது. அப்போ லாபத்தின் மீது வரி அப்படிங்கிறது கொடுக்குறேன். அப்போ உன்னுடைய தேவை போக மீதி இருக்குது என்ன பண்ணணும், கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அதை உணர்த்துறதா என்னது, டாக்ஸ், வரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தான் இங்க சொல்றாங்க, வரி விதிப்பு அப்படிங்கிற வார்த்தையில அதை சொல்றாங்க. ரைட். ஸோ வரிகள் அப்படிங்கிறது என்னது, வரி செலுத்துவோம், எவ்வித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துறதா என்னது, வரி. அதான் ஷெலிக்மேன் சொன்னாருன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதுதான் திரும்ப சொல்லியிருக்காங்க. ரைட். வரியாக செலுத்தப்படும் மொத்த தொகையும் எங்கு இருப்பாக வைக்கப்படுகிறது அப்படின்னாக்கா அது அரசு கருவூலம் நம்ம பார்த்தோம். பொதுவாக தெரிஞ்சது தானே, அரசு கருவூலத்துல தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரி விதிப்பு கோட்பாடு 4 விதமான விதிகளை வைத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடம் ஸ்மித் வந்து வரி விதிப்பு கோட்பாடுகளை பற்றி சொல்றாரு. அது இல்லாமல் வரியினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஆடம் ஸ்மித் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரி விதிப்பு கோட்பாடு அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. எத்தனையா சொன்னப்போ 4 அப்படிங்கிறத சொன்னோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி அப்படிங்கிறத சொல்றாங்க. திரும்ப ஒரு தடவை சொல்றேன், சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், டாக்ஸை கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து சமத்துவத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம். அது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதன் மூலமாக சிக்கனத்தை செய்யக்கூடியதாக இருக்கணும். முதல்ல திருக்குறளே சொன்னோம், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விதி அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல்
மக்கள் தம் வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளில் ஒன்றுதான் என்னது? சமத்துவ விதி அப்படின்னு சொல்லக்கூடியது. கவனிங்க, மக்கள் தம் வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி அதிகப்படியான பணத்தை வந்து டாக்ஸா கட்ட முடியாது. அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்ட முடியும். அதை சொல்றது என்னது? சமத்துவ விதி. இது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, வசூலிக்கப்படும் வரியின் மூலம் ஒரு உறுதிப்பாட்டு தன்மை என்ன பண்ணுது? அது உருவாக்குது. அப்ப நீங்க கேள்வி கேட்குறீங்க இல்லையா, கவர்மெண்ட்டை, நான் தானே டாக்ஸ் கட்டுறேன், நீங்க கவர்மெண்ட் எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க அந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வரி கட்டுறீங்கிறத உறுதிப்படுத்துறீங்க. அதான் உறுதிப்பாட்டு விதி அப்படின்னு நம்ம சொல்றது. சமத்துவ விதி உறுதிப்பாட்டு விதிங்கிறத சொல்றோம். அப்ப அதுல எனக்கு என்ன வசதி நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்களே, அதான் வசதி விதி. பாருங்க, வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் நிலையில் வரி விதிக்கப்படுறது. அப்போ அந்த வரியை கட்டுற அளவுக்கு நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கணும்? நிறைய வசதிகளை செய்து கொடுக்கணும். வரி கட்டுற அளவுக்கு நான் யோசிக்கணும். இப்போ எனக்கு எல்லா வசதியும் கிடைக்குது, இப்போ அரசாங்கமே எல்லாம் செஞ்சு கொடுத்துருது. அப்போ எக்ஸஸா இருக்கிறத என்ன பண்ண போறேன்? அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்க போறேன். அந்த வசதி, அதுதான் வசதி விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுது அப்படின்னா அதுதான் என்னது? சிக்கன விதி. அப்ப மக்கள் கிட்ட இருந்து காசெல்லாம் டாக்ஸா கலெக்ட் பண்ணி அதை சரியான முறையில செலவு பண்ணாம, கண்ணாபின்னான்னு செலவு பண்ணாம கரெக்டா செலவு பண்ணி அதுல மீதிப்படுத்துறாங்க அப்படின்னா அதுதான் என்னது? சிக்கன விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான் நான் உங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா குறளை சொன்னேன். குறளை சொல்லும்போது சொன்னோம் இல்லையா, ஏற்றலும் ஈட்டலும் அப்படின்ற குறள் சொன்னோம் இல்லையா, அது அதுவும் இது ரிலேட்டடா தான் வரும். சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி, சிக்கன விதி அப்படிங்கிறத சொல்றது. அப்ப டாக்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்லணும்? சமத்துவத்தை வலியுறுத்தணும். டாக்ஸ் அப்படிங்கிறது எதை வலியுறுத்தணும்? உறுதிப்பாட்டை வலியுறுத்தணும். டாக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? வசதியா இருக்கணும் எல்லாருக்கும். டாக்ஸ் அப்படிங்கிறது மூலமா என்ன பண்ணணும்? சிக்கனம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் ஒரு அரசாங்கம். ஸோ இப்படி இருந்தாதான் ஒரு நல்ல அரசாங்கமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத ஆடம் ஸ்மித்தினுடைய கருத்து. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்பாடாக அவர் சொல்ற பிரின்சிபிள். பிரின்சிபிள்லாம் என்ன பண்ணணும்? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் பிரின்சிபிள் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். ஸோ அடுத்து என்ன சொன்னேன்? வரி விதிப்பினுடைய வகைகள், டாக்ஸுடைய டைப்ஸ். அப்போ டாக்ஸுடைய டைப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகித வரி அப்படிங்கிறத சொல்றான், வளர்வீத வரி, மித வளர்வீத வரி, தேய்வு வீத வரி அப்படின்னு சொல்லுவோம். 4 வகைகள் தான் இருக்குது. திரும்ப ஒரு சொல்லாமா பாருங்க, என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு. விகித வரி, விகிதாச்சார வரி, ப்ரொபோஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராக்ரஸிவ் டாக்ஸ், வளர்வீத வரின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் மாடரேட், மித வளர்வீத வரி. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா தேய்வு வீத வரி, ரிக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இதுல விகித வரினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவருடைய வருமானம் உயர உயர வரி சதவீதம் மாறாம ஒரே மாதிரியே இருக்கும் கான்ஸ்டன்டா. அப்படி இருந்தா அதுதான் என்னவா? விகித வரி, விகிதாச்சார வரின்னு சொல்லக்கூடியது. சரி, அப்ப வளர்வீத வரினா என்ன சொல்றாங்கன்னா, வருமானம் உயர உயர வரி சதவீதத்தோட அளவு என்ன ஆகிட்டே போகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 50,000 சம்பளம், 50,000 வாங்குறீங்க அப்படின்னாக்கா 5% டாக்ஸ். அடுத்த வருஷம் 75,000 வாங்குறீங்க, 25,000 வருமானம் அதிகமாக இருக்குது, 10% டாக்ஸ். அதுக்கு அடுத்த வருஷம் 1 லட்சம், இன்னும் 25,000 அதிகமாகுது, 15% டாக்ஸ். அப்போ 5% என்ன ஆகிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா? இப்படி போனால் இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வளர்வீத வரின்னு சொல்றோம். இது புரிஞ்சிருக்கும். இப்போ மொதல் சொன்ன 2 விஷயமும், விகித வரியும் வளர்வீத வரியும் கலந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மித வளர்வீத வரி அப்படிங்கிறத சொல்றோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அதுதான் என்னது? தேய்வு வீத வரி. அப்போ வருமானம் உயர உயர வரி சதவீதம் என்ன ஆகுமா? குறைஞ்சிட்டே போகும். அப்படி போனா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தேய்வு வீத வரி அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? பாருங்க, வரி விதிப்பின் வகைகள் 3 வகைகள். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 4 வகைகள் வரணும், 3ன்னு இருக்கு. சரியா? விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, மித வளர்வீத வரின்னு ஒன்று இருக்கு, தேய்வு வீத வரி இருக்கு. 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயமே தான் திரும்ப விகிதாச்சார வரினா வருமான அளவை பொருட்படுத்தாமல் வரி விதிப்பது எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியே இருக்கும். ஒரே மாதிரியே இருந்தால் அது விகிதாச்சார வரி. வளர்வீத வரினா என்னது? வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதம் என்ன அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னேன், வளர்வீத வரி இல்லையா? ரைட். அடுத்து தேய்வு வீத வரி. அப்ப என்ன ஆகும்? குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரி வரி விதிக்கிறாங்க. அப்ப குறைவான வருமானம் ஈட்டுறவங்களுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டுறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா தேய்வு வீத வரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? ஏழை எளிய மக்கள் அதனால பாதிக்கப்படுவாங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
ரைட். அடுத்து வசூலிக்கப்பட்ட வரி பணம் பயன்படுத்தப்படும் சமுதாய நலப்பணிகளுக்கு எடுத்துக்காட்டு. அப்ப எதுக்கெல்லாம் இந்த டாக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்கன்னா பாருங்க, நலவாழ்வு, ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பயன்படுத்துறாங்க, எஜுகேஷனுக்காக பயன்படுத்துறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன சார், உட்கட்டமைப்புனா எனக்கு புரியலையே அப்படின்னா, கல்விக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தண்ணி வசதி இருக்கா, லெபார்டரி நல்லா கிளீனா இருக்கா, நீட்டா இருக்கா, அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா பயன்படுத்துறாங்களா, ஆசிரியர்கள் தரமாக இருக்கிறாங்களா, நிறைய மாணவர்கள் படிக்கக்கூடியதாக இருக்கிறாங்களா, பஸ் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இருக்கா, அப்படி இருக்கு இல்லையா, அப்படி எல்லா வகையிலையும் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை மாற்றுறது. அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மக்களின் நலன் சார்ந்து மக்களுக்கு ஏற்றாற் போல அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா வருமானம் அரசாங்கத்துக்கு தான் பெருகும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், உட்கட்டமைப்புன்னு நம்ம சொல்றோம். ஸோ உட்கட்டமைப்பு மேம்பாடு அப்படின்னு பார்க்குறோம். அது கல்வியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அது மக்களுடைய வாழ்க்கை முறை, நலவாழ்வு, இதெல்லாம் சேர்த்து சொல்லும்போது அதான் என்னது, அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படிப்பட்டது, நல்ல சிஸ்டமாக இருக்குது, நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரைட். அடுத்து பாருங்க, நேர்முக வரிகள் பார்க்கணுமா. இப்போ நேர்முக வரிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னோம், யார் மீது வரி விதிக்கப்படுதோ அவரே அந்த வரியை கட்டினா அதான் என்னது, நேர்முக வரி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இது தொடர்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருமான வரி அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் வருது. இந்த வருமான வரி எப்போ வந்து இந்தியாவில் முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா, கிபி 1860ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலாக வருமான வரி அப்படிங்கிறது ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்துறாரு. அப்படி அறிமுகப்படுத்தும் போது மத்திய வருமான சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. சென்ட்ரல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் வருது அப்படின்னா 1963 கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ வேற என்னெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டைரக்ட் டாக்ஸ்குள்ள வருதுன்னா நிறுவன வரி, சொத்து வரி, அன்பளிப்பு வரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. அதே போல மறைமுக வரிகள், மறைமுக வரிகள் பொறுத்த வரைக்கும் யார் ஒருவர் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே செலுத்தாம மற்றொரு நபர் என்ன பண்றாரு, பகுதியாகவும் முழுமையாகவும் செலுத்துறதா மறைமுக வரின்னு சொன்னேன். அதுல எது எதெல்லாம் பார்த்தோம், சேவை வரி, விற்பனை வரி, கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, ஜிஎஸ்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எதில் வருது, மறைமுக வரி அப்படிங்கிறதுல வருது. அப்போ அது என்னென்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ சேவை வரினா என்ன சொல்றோம், சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது. விற்பனை வரினா என்னது, விற்பனை செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி. கலால் வரினா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, உற்பத்தி பொருட்களின் மீதான வரி. அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலால் வரி அப்படிங்கிறது சொல்லுவோம். அதாவது விற்பனையாளர்களிடம் பாருங்க, மொத்த விற்பனையாளரிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளரிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி. மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் நுகரக்கூடிய அளவுல நீங்க எம்ஆர்பி பிரைஸ்ல வாங்கியிருந்தாலும் நம்ம கட்டுற அந்த டாக்ஸுக்கு தான் என்ன பேரா, கலால் வரி. தான் உற்பத்தி பொருட்கள் மீதான வரின்னு சொல்றோம். ரைட். இந்தியாவில் கலால் வரி யாரால விதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கேள்வி. மத்திய அரசு. இந்த கலால் வரி அப்படிங்கிறத நம்ம வேற எந்த மாதிரி படிப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயத்தீர்வைன்னு படிப்போம். ஆயத்தீர்வை அப்படிங்கிற வார்த்தையை எங்க நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, மாநில அரசு இதே மாதிரி ஒரு டாக்ஸை மாநில அரசு விதிச்சா அதுக்கு பேர் ஆயத்தீர்வைன்னு சொல்லிடுவாங்க. பொதுவாக கலால் வரினாக்கா மத்திய அரசு விதிக்கக்கூடியது உற்பத்தி பொருட்களின் மீதான வரி. அதே போல மாநில அரசுகளால் என்ன ஆகும், பொழுதுபோக்கிற்காக ஒவ்வொரு முறையும் வசூலிக்கப்படும் வரி தான் பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்றது. அப்ப பூங்காக்கள் அப்படிங்கிறது இருக்கு, தியேட்டர்ஸ் இருக்கு, எக்ஸிபிஷன் இருக்கு, இங்கெல்லாம் விதிக்கக்கூடிய வரி தான் என்ன வரியா, பொழுதுபோக்கு வரி அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட். அடுத்து என்ன அப்படின்னு பாருங்க, சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னா ஜிஎஸ்டி பத்தி சொல்றாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். அப்ப பொருட்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவது என்னது, சரக்கு மற்றும் சேவை வரி. ரைட். அப்ப சரக்கு மற்றும் சேவை வரி முதல்ல எங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா 2003 ஹரியானா அப்படிங்கிறதுல அறிமுகப்படுத்திருக்காங்க. நாட்டில் முதலாக மதிப்பு கூட்டு வரி. சரியா, இது வந்து ஜிஎஸ்டி கிடையாதுப்பா, இது என்னது, வேட். இந்த இடத்துல தவறுதலா இருக்கும், சரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன விஷயம் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா வேட், மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு பார்க்கணும். இதான் சரி. நீங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது என்னது, ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எப்ப, ஜூலை 1, 2017 தான் என்ன பண்ணுவாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இதை வந்து கவனிச்சுக்கோங்க. நாட்டில் முதலாக மதிப்பு கூட்டு வரி எங்கு எப்போது அறிமுகம்னா 2003 ஹரியானாவில் முதல்ல கொண்டு வந்தாங்க. இது என்னது, வேல்யூ ஆடட் டேக்ஸ். வேல்யூ ஆடட் டேக்ஸ் என்ன சார் அப்படின்னா விற்பனை வரி தான், வேற ஒன்றும் கிடையாது. சேல்ஸ் டேக்ஸ் தான் அப்படி சொல்றாங்க. எப்படி, அதாவது மத்திய அளவுல மத்திய அரசால விதிக்கப்படக்கூடிய விற்பனை வரி தான் என்னது, மத்திய அளவுல வேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அதே மாநில அரசு மாநில அளவில் விதிக்கக்கூடிய விற்பனை வரி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா வேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டப்பட்ட வரின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஹரியானா இதை ஏற்றுக்கிட்டாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க 2003 அப்படின்னா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல மதிப்பு கூட்டு வரி என்னாச்சு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது எப்போ அப்படின்னா, அதாவது இந்தியா முழுவதுமாக அர்த்தம். கிட்டத்தட்ட எந்த ஆண்டுல வேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2005ஆம் ஆண்டுல. இப்போ வந்து வேட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா இப்ப இல்ல. இப்ப வேட் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கு. சரியா? ஸோ அதான் நம்ம பாக்குறோம். அடுத்து பாருங்க, சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது இந்தியா முழுவதும் செயல்பாட்டுக்கு வந்தது இப்பதான் நம்ம பார்த்தோம். இப்போ 2017 ஜூலை 1 அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா? இதை அடுத்து பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு இடையேயான ஜிஎஸ்டி, இரண்டு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட ஜிஎஸ்டி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல அரசால மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமை வசதிகள் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் என்னது சுங்க வரி சொல்றாங்க. சுங்க வரி. அப்ப சுங்க வரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரா அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களின் மீதான வரியை தான் நாம சுங்க வரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். அதே பாருங்க, தூய்மை பாரத வரிம்பாங்க. தூய்மை பாரத வரி எப்போ வருது அப்படின்னா 2015 நவம்பர் 15 தூய்மை பாரத வரி எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான்ப்பா. ஜிஎஸ்டி பத்திலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அதே போல அப்படி கொடுத்த அந்த தூய்மை பாரத வரியில வரி விகிதம் எவ்வளவு போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா 0.5%. தூய்மை பாரத வரியில வரி விகிதம் எவ்வளவா 0.5% அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். இதுல வேற எதுவும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, அதனால அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அரசின் செலவுகள் பற்றி சொல்றாங்க. நேர்முக மறைமுக வரிகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை பற்றி சொல்றாங்க. சரியா? ஸோ நேர்முக வரி இப்போ நம்ம பார்த்தோம், இவ்வளோ நேரமாக நேர்முக வரி மறைமுக வரி தான் சொன்னோம். ஸோ அதுக்கு இடையிலான வேறுபாடுகளை சின்னதாக ஒரு பாக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்க, நேர்முக வரி, வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாது அப்படி இருந்தா நம்ம இன்டைரக்டா சொல்றோம். சரியா? நம்ம யார் மீது வரி விதிதோ அவங்களே கட்டணும்னு சொல்றோம். நேர்முக வரினா அவங்க என்ன சொல்றாங்க, பிறர் மேல் விதிக்கப்பட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன ஆகும், வேற ஒரு விதிக்க முடியும். அதை சொன்னா அதான் என்னது மறைமுக வரி அப்படிங்கிறத சொல்றோம். சரி, தனி ஆள் மற்றும் நிறுவனங்கள் பெறும் வருமானங்கள் மீது வரி விதிக்கப்படுது. ஆமா, ஒரு தனி ஆளோ அல்லது ஒரு தனி நிறுவனத்தின் மீது விதிக்கப்படக்கூடியதுதான் நேர்முக வரி. இங்க சொல்லும் போது என்ன சொல்றான், பல்வேறு பொருள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கக்கூடியதான் என்னது மறைமுக வரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். இப்போ அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது. எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனை பத்தி சொல்றாங்க. பணவீக்கம் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. பணவீக்கம்னா டக்குன்னு புரியாது. பணவீக்கம்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். பணவீக்கம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரே வேர்டு தான், விலைவாசி உயர்வுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பணவீக்கம்னா என்னதுப்பா, விலைவாசி உயர்வு. அப்ப விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது அது டாக்ஸை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்கும், பாதிக்காது, எதை பொறுத்துங்கிறத பார்க்குறோம். அப்போ பணவீக்க அழுத்தம் கிடையாது எதுல, நேர்முக வரி அப்படிங்கிறதுல. ஏன்னா ஒரு ஆள் ஒரே ஒரு கம்பெனி தான் இல்லையா, பெரிய அளவில் இது பாதிப்பு இல்லைன்றான். ஆனா இங்கே வரும்போது பாருங்க என்ன ஆகும், பலவிதமான பொருட்கள் பார்த்தோமா, அப்ப என்ன ஆகும், விலைவாசி உயர்ந்தா எல்லா பொருள்லையுமே பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சாதான் நமக்கு அது புரியும் வேறுபாடு என்னங்கிறது. பல்வேறு பொருட்கள் மீதும் வரி விதிக்கப்படுறது மறைமுக வரி. இப்போ தங்க கடையில் போய் தங்க நகை வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி போடுறாங்களா, நம்மளால ஜிஎஸ்டி பார்க்கும்போதே பயம் வந்துடுது. ஏன்னா இவ்வளோ ரேட் வருது அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, ஒரு ஆடு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பெய்டு ப்ரொமோஷன் நீங்கள் ஆடு கொடுத்தா கூட அதுக்கு நீங்கள் ஒரு 1300 பே பண்ண வேண்டி வருதுன்னா 200 டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. எவ்வளோப்பா, 200, 1300 தான் கட்டுறதே. மொத்தமாகவே நான் 1300 தான் கட்டுறேன், அதில் 200 ஜிஎஸ்டிக்கு மட்டுமே நான் கட்டுறேன் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அதனால நான் பாதிப்பேன்னு பார்க்கணும். அப்போ விலைவாசி உயர்வு தானே. இதே நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1300 நான் 50 தான் டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா அது என்ன பெருசாக பாதிக்காது இன்னைக்கு காலகட்டத்துக்கு. ஆனால் 200, 300 நான் டேக்ஸ் கட்டும் போது இது என்ன பண்ணும், பாதிக்கும். நான் ஒரு விஷயத்துக்கு இப்படி சொல்றேன், பல்வேறு விதமான பொருட்களையும் இந்த மாதிரி இருந்தால் விலை ஏற்றம் என்பது என்ன ஆகும், அதனால நமக்கு ப்ரெஷர் அழுத்தம் தான். ஸோ அதுதான் சொல்றாங்க. அடுத்து வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளனன்றான். வரியினுடைய தாக்கமும் அதனுடைய நிகழ்வும் சமமாக இருக்கும். ஆனா இங்க பாருங்க, வரி தாக்கம் வரி நிகழ்வும் வெவ்வேறாக உள்ளன, வெவ்வேறு மாதிரி இருக்குன்றான். அதே மாதிரி நெகிழ்வுத்தன்மை இங்கே குறைவு. இங்க நெகிழ்வுத்தன்மை எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றான் இதுல அப்படிங்கிறது. ஸோ இதோட என்னாச்சு, 7ஆம் வகுப்பு
அப்படிங்கிறது பார்த்தாச்சு. நம்ம 6ஆம் வகுப்பையும் 7ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்தாச்சு. சரி, அடுத்து என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பு. இதை பொறுத்த வரைக்கும் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், அப்புறம் தனியார் துறையும் பொதுத்துறையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். அப்போ பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்போ பணம் என்பது என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பணம் என்ற வார்த்தை எப்படிப்பட்டது, எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றாங்கன்னா, இது ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. எப்படி வந்தது, என்ன வார்த்தையா வந்துச்சு அப்படின்னா, லத்தீன்ல மானிட்டா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் என்னது ஆங்கிலத்தில் மணி அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தையை வந்து பொதுவாக நம்ம உலக அளவில் சொல்லக்கூடியது. அதே வேற எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரோமானிய பெண் கடவுளான ஜினேட்டாவின் மறுபெயர் தான் இந்த மானிட்டா அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட், நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம இந்தியாவில் என்ன வார்த்தை பயன்படுத்துறோம், ரூபாய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சமஸ்கிருத சொல்லான ரௌப்பயா என்பதிலிருந்து உருவானது தான் ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பல்வேறு இனக்கலப்பு, மொழி கலப்பு இதெல்லாம் ஏற்பட்ட பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை மாற்றம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். இப்போ இதே வேற மாதிரி நம்ம எப்படி இந்த ரூபாய்ங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்களை பற்றி படிக்கும்போது இடையில சூர் மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஷெர்ஷா சூரியை பற்றி படிப்போம். அவர் தான் நவீன நாணயவியலின் தந்தை என்று அறியப்படுபவர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாங்காங்கிற ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிடுறாராம், 178 கிராம் அப்படிங்கிறத. அவர் தான் முதல்ல வெளியிட்டாருன்னு சொல்ல அவர் வெளியிட்டிருக்காரு. அப்படி அவர் வெளியிடும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ருப்பியா அப்படிங்கிற டெர்மினாலஜி பயன்படுத்தினாராம். ருப்பியா அப்படிங்கிற வார்த்தை முகலாயர்கள், சுல்தானியர்கள் இவங்கெல்லாம் உள்ளே வர காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயன்பாட்டில் இருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய அந்த வார்த்தையினுடைய மாற்று பெயர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவாக சொல்லும் போது சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்ததாகவும் நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இதுதான். இதை தவிர்த்து பணம் தொடர்பான செய்திகள் ஃபுல்லாக பார்க்குறோம். இந்த தொகுப்பு ஃபுல்லாகவே அதுதான். அப்போ பணம் என்பதை பொறுத்தவரைக்கும் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல ஆரம்பகால பொருளாதார நடவடிக்கை பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையாக இருந்தது. பண்டமாற்று முறையில் ஏற்பட்ட சிக்கலை தவிர்ப்பதற்காக உருவானது தான் உலோக பணம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இயற்கை பணம், புராதன பணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இயற்கை பணம், புராதன பணம் என்பவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலோக பணங்கள்னு சொல்லக்கூடியவை. அதாவது செம்பு, வெண்கலம், தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களாக பயன்படுத்தப்பட்ட பணங்கள். இந்த பணம், உலோக பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆகுதுன்னா சிக்கலை ஏற்படுத்துது, உலோகத்தினுடைய இருப்பு குறையுதுன்றாங்க. அப்ப அதனால அறிமுகமானதுதான் காகித பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்துல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா காகித பணமும் பிரச்சனைக்குள்ளாகுது. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன மாறிட்டோம், பிளாஸ்டிக் மணின்னு நம்ம மாறணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா இன்னும் மாறுதல் அப்படின்னு பார்க்கும்போது மின்னணு பண பரிமாற்றம், எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நெஃப்ட் அப்படிங்கிற கான்செப்ட், ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஐஎம்பிஎஸ் இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ்லாம் சொல்கிறோம். இப்படி ஒரு இது இருந்தது. அதாவது மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் சொல்கிறோம் இல்லையா. இதுக்கப்புறமா அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் பொருளாதாரத்துக்குள்ள அதோடைய மேம்பாடு. அப்போ டிஜிட்டல் பொருளாதாரம்னு சொல்லும் போது அதுக்குள்ள என்னென்னலாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் என்னெல்லாம் நடக்குதா அடுத்த நிலையில பார்க்கும்போது பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ பேடிஎம், ஜிபே போன்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்து ஆட் ஆக ஆரம்பிச்சது. பேமெண்ட் வங்கிகள் அப்படிங்கிறது நம்ம அதை சொல்கிறோம். இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு இன்டர்ஃபேஸ் நம்மகிட்ட இருக்கு. இதுக்கு அடுத்த நிலையை நம்ம என்னென்னு பார்க்குறோம், டிஜிட்டல் கரன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிட்காயின்னு சொல்கிறோம், கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறோமா. அப்போ அடுத்த நிலைக்கு என்ன ஆகுது, மாறிக்கிட்டே போகுது. இன்னும் அது அடுத்த காலத்துக்கு என்னட்டே போகலாம், மாறிக்கிட்டே போகலாம். அது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூபாய் என்பதன் பொருள் பாருங்க, ருப்பியா சொன்னோம் இல்லையா. ரூபாய் என்ற வார்த்தை சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதை நான் என்னன்னு சொன்னேன் அப்படின்னாக்கா ரௌப்பயான்னு சொன்னேன். சரியா? ரௌப்பயா, ரூபாய்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் அப்படி சொல்றோம். அதே பாருங்க, டாங்காங்கிற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா. டாங்கா என்பதுக்கு அர்த்தம் வேற. டாங்கான்னாக்கா விலை மதிப்பு மிக்க பொருள்னு அர்த்தம். மதிப்பு மிக்க பொருள் எல்லாமே டாங்கா தான். அதுல ஒரு விஷயம் தான் வெள்ளி நாணயம். அதை ஷெர்ஷா சூரி வெளியிட்டப்போ அதுக்கு ருப்பியான்ற பேர் வச்சிருந்திருப்பாரு. ரைட்டா? ரைட். வேற என்ன சொல்றாங்க இதுல அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த நிலைகள் நம்ம பார்க்கும்போது கிமு 8ஆம் நூற்றாண்டுன்னு பார்க்குறோம். கிமு 8ஆம் நூற்றாண்டுல முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மிடாஸ் அப்படிங்கிறவருடைய உலோக நாணயத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்றின் தந்தையான ஹெரோடோட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்படி அவரை சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 8ஆம் நூற்றாண்டுல லிடியா பகுதியினுடைய அரசனாக இருந்த மிடாஸ் அப்படிங்கிறவர் சொல்லுவாங்க. அப்ப லிடியா பகுதினா அது எங்க இருக்கு, துருக்கியில ஒரு பகுதி தான் என்னது லிடியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பகுதியில முதல்ல உலோக நாணயத்தை கண்டறிந்தவர், ஒரு அரசனுடைய உலோக நாணயத்தை கண்டறிந்தவர் தான் யாருப்பா, ஹெரோடோட்டஸ். வரலாற்றின் ஆசிரியர், வரலாற்றின் தந்தை அப்படின்னு பார்க்கணும்.
அப்போ லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு இடமாக அறியப்படுவது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து யார்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இந்திய நிலப்பரப்பில் இருக்குதுங்கிறது சொல்கிறாங்க. உலோக பணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்கள் மன்னர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்லாம் நம்ம வரும்பொழுது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மகாஜன பதங்களுடைய ஆட்சி காலத்தில் பணம் எப்படிப்பட்ட பெயர்கள் அழைக்கப்பட்டதுன்னா பூரணாஸ், கர்ஷப்பணம், பனாஸ் அப்படிங்கிற பெயர்களை பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே போல குஷாணர்களின் ஆட்சி காலத்தில் அரசருடைய உருவம் பொதித்த நாணயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. மௌரியர்கள் காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாணயங்களை துளைகளிட்டு பயன்படுத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க மௌரியர்கள் அப்படின்னாக்கா துளையிட்டு வெளியிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. குஷாணர்கள்னா என்ன சொன்னேன், அரசர்களின் உருவம் பதிச்சு பயன்படுத்துறாங்கன்னு சொல்றேன். 12வது நூற்றாண்டுல டெல்லி துருக்கிய சுல்தான்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க காலத்துலதான் என்ன பண்ணியிருப்பாங்க, டாங்கா, ஜித்தால் அப்படிங்கிற நாணயங்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்படி இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தின காலகட்டங்கள்ல இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாங்கா ஜித்தால்னு சொல்றோம். பட் அதுக்கு என்ன பொருள் சொன்னேன், மதிப்பு மிக்க பொருள், மதிப்பு குறைந்த பொருள்னு சொன்னேன். மதிப்பு மிக்க பொருள்னா தங்கம், வெள்ளி போன்றதெல்லாம் மதிப்பு மிக்கது, டாங்கான்னு சொல்லிடுவோம். ஜித்தால்னா செம்பு, வெண்கலம் போன்றதெல்லாம் சொல்லுவோம். மதிப்பு குறைந்த பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இங்க வர்றது காரணம் யாரு, இஸ்லாமியர்கள், அரேபியர்கள், துருக்கியர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப அது ரிலேட்டடா 2 விஷயங்களை படிப்போம். ஏற்கனவே நாம நவீன நாணயங்களின் தந்தைனா செஸ்ஸாசூரின்னு சொன்னோம். இப்ப சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அடுத்த நிலையில வச்சு சொல்லும்போது அரேபிய நாணயங்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாரு, இல்துமிஷ் அப்படின்னு பாக்குறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா அடையாள நாணய முறையை அறிமுகம் செய்த ஒரு டெல்லி சுல்தானிய அரசன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அடையாள நாணய முறையின் தந்தை என்று அறியப்படுபவர் அவர் தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அது இல்லாம இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க வந்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிற்கால முகலாயருடைய ஆட்சி காலமாக இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் ஃபருக்ஷியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிற்கால முகலாய அரசர் அவர் என்ன பண்றாருன்னா 1717 மும்பையில முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காகித பண ஆலை அமைப்பதற்காக அனுமதியை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்தது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் தான் முகலாய பேரரசர் ஃபாரூக் ஷாயார் அல்லது ஃபருக்ஷியார் அப்படின்னு நம்ம அவரை சொல்லுவோம். அடுத்து என்னன்னா இந்த ஆங்கிலேயர்கள் காலத்துல உலோக நாணயங்கள் அதுக்கான பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு பொறுத்துக்க மாதிரி கேட்டுருவோம். அப்ப தங்கம்னா கரோலினா, வெள்ளினா ஆஞ்சலினா, செம்புன்னா கெப்ரூன், வெண்கலம்னா டின்னி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுதான் பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்கோம். திரும்ப சொல்றேன், தங்கம்னா கரோலினா, வெள்ளினா ஆஞ்சலினா, செம்புன்னா கெப்ரூன், வெண்கலம்னா டின்னி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதனால ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானதுப்பா, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது என்னன்னா சின்ன டேபிளேஷன். இப்போ புத்தக அடிப்படையில் பார்க்குறோம். வெவ்வேறு நாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரன்சி அதனுடைய நேம்ஸ். இப்போ இந்தியானா ரூபாய்ன்னு சொல்கிறோம், ஜெர்மனினா யூரோ, ஜப்பான்னா என், ரஷ்யானா ரஷ்யன் ரூபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஸ்திரேலியானா டாலர், சிங்கப்பூர்னா டாலர். அப்போ ஒவ்வொரு நாடுகளையும் பணம் எப்படிப்பட்ட பெயர்களில் இருந்தது அப்படிங்கிறதுனால இதுக்கான மலேசியானா ரிங்கிட் அப்படின்னு சொல்லி, சவுதி அரேபியானா ரியால் சொல்கிறோம் இல்லையா. இது மாதிரி எங்க நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள்ல இந்தியாவுடைய அண்டை நாடுகளை பார்த்து வச்சுக்கோங்க. அதை தான் கேள்வியை கேட்பாங்க. பாருங்க, இலங்கைனா ரூபாய் தான், பாகிஸ்தான்னா ரூபாய். பாகிஸ்தான்ல என்ன கரன்சி, ரூபாய். இலங்கையில ரூபாய். அண்டை நாடுகள் பெரும்பாலும் எல்லாத்திலும் பழங்கால தேசம் ரூபாய். இப்ப ரூபாய்ங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம், அண்டை நாடுகள் உட்பட. ஸோ இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க என்ன மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத. இங்கிலாந்து முக்கியமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வல்லரசு நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் டாலர், இங்கிலாந்துனா பவுண்டு, சீனானா யுவான், யுவான் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது என்னன்னு சொல்லுவாங்க ரென்மின்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் சீனாவுக்கானது. ஸோ இதெல்லாம் வெவ்வேறு நாடுகள் எப்படி பணம் என்பதை பயன்படுத்துறாங்கிறது. அடுத்து என்ன அப்படின்னா சில பொருளியல் அறிஞர்கள் பணத்தை பத்தி என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. பாருங்க, எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வாக்கர் அப்படிங்கிற அறிஞர் சொன்னது. அடுத்து என்னன்னா சேமிப்பு. சேமிப்பு அப்படிங்கிறது பேங்கை பற்றி சொல்றாங்க. ஸோ மாணவர் சேமிப்பு கணக்கு, நார்மல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, அண்ட் தென் ஃபிக்ஸ்டு டெபாசிட் நிரந்தர வைப்பு அப்படிங்கிறது சொல்லுவோம். ரைட். வேற என்னன்னா பணத்தினுடைய சமீபத்திய வடிவங்கள் என்ன மாதிரியான வடிவங்கள் முன்னாடி சொன்னோம் இல்லையா, பிளாஸ்டிக் மணி அதான் நெகிழி பணம்னு சொல்லுவோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் மின்னணு பணம் அப்படின்னு சொல்றது, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நெஃப்ட் அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி ஆர்டிஜிஎஸ் நிகழ்நிலை வங்கின்னு சொல்லுவோம், இன்டர்நெட் பேங்கிங். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எப்படி பயன்படுத்துறோம் பணத்தைங்கிறது. அடுத்து பணத்தினுடைய மதிப்பு.
பணத்தினுடைய மதிப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிப்பது என்னதுன்னா பணத்தினுடைய மதிப்பு, வாங்கும் திறன் சக்தி. அப்போ ஒருத்தர் 10,000 சம்பாதிக்கிறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பொருளாதாரம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பொருள் தான் அவர் வாங்க முடியும். ஒருத்தர் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாசம் அப்படின்னா அவருடைய நிலை மேம்பட்டதாக இருக்கும் இல்லையா? அதுதான் இது. பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறை தொடர்புடையது. பணத்தோட மதிப்புக்கும் விலைக்கும் என்னது எதிர்மறை தொடர்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கணும். அப்ப இது அதிகம்னா அது கம்மி, அது ஜாஸ்தினா இது கம்மி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பணத்தினுடைய மதிப்பை பற்றி சொல்றது. இது அகமதிப்பு புறமதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பணத்தை பற்றிய விஷயங்கள்ல பாருங்க வெவ்வேறு அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அதுவெல்லாம் பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சர் ஜான் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஹிக்ஸை பற்றி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் முக்கியமானது. ஏற்கனவே என்ன பார்த்தோம், எதையெல்லாம் செய்ய உள்ளதோ அதுவே பணம். பேராசிரியர் வாக்கர் சொல்லியிருக்காரு. ஸ்டோவ்ஸ்கி பொறுத்த வரைக்கும் பணம் என்பது ஒரு கடினமான கருத்து, ஏனெனில் அது வேறுபட்ட துறைகளில் 3 பணிகளை குறிக்கின்றது அப்படின்னு சொன்னவர் ஸ்டோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பணத்தினுடைய பணிகள் என்னென்னலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். பணத்தினுடைய பணிகள் என்னென்ன சொல்றாங்கன்னா, மதிப்பின் அளவுகோல், மதிப்பின் நிலைகளன், ஒரு பரிமாற்ற கருவி, எதிர்கால தேவைக்கான பரிமாற்ற கருவி என்றெல்லாம் சொல்லக்கூடியதான் என்னது பணம் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. திரும்ப பாருங்க, பணத்தின் முதன்மை அல்லது முக்கிய பணி என்று குறிப்பிடப்படுவது எதுனா இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பரிமாற்ற கருவி, எக்ஸ்சேஞ்ச் டூல் அப்படின்னு சொல்றான். பணத்தை செலுத்துகை, பண செலுத்துகை, மதிப்பின் அளவுகோல் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா பணத்தினுடைய 2ஆம் நிலை பணி என்ன அப்படின்னா எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்புன்னு சொல்லலாம், மதிப்பின் நிலைகள்னு சொல்றோம், மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தின்னு சொல்றோம். இந்த வார்த்தைகள் தான்ப்பா, இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறோங்கிறத வச்சுதான் நமக்கு கொஸ்டின். இந்த 2வது நிலையை பார்த்து வச்சுக்கோங்க. எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்புன்னு சொல்றோம், மதிப்பின் நிலைகளன் அப்படிங்கிறது என்னது 2ஆம் நிலை. முதல் நிலையில மதிப்பின் அளவுகோல், அடுத்து மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க அது ரெக்கார்டட் அப்படிங்கிறதுனால நீங்க ரிப்பீட்டடா நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஸ்டோர் இன் யுவர் மைண்ட். சரியா? அடுத்து பாருங்க, பணவீக்கம் டெபினிஷன். பணவீக்கம் பணவாட்டத்தை பத்தி நம்ம பேசுவோம். இதுல பணவீக்கம் பணவாட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பணவீக்கம் தான். பணவீக்கம் என்ன சொல்றோம் அப்படின்னா பொருளின் விலை அதிகம். அப்போ இது டெபினிஷனா சொல்லும் போது எப்படி சொல்றாங்க, பணத்தின் மதிப்பு குறைவு பொருளின் மதிப்பு அதிகம்னு சொன்னா அதான் பணவீக்கம். அப்படியே இன்வெர்ஸா மாத்தி சொன்னீங்க அப்படின்னா அதான் பணவாட்டம் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம், பொருளின் மதிப்பு குறைஞ்சு போயிடும், பணத்தின் மதிப்பு அதிகமா இருக்கும். பணத்தின் மதிப்பு அதிகம் பொருளின் மதிப்பு குறைவு அப்படின்னு சொன்னா அது பணவாட்டம்னு சொல்றது. இதான் சார் உண்மை புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா பொருளின் மதிப்பு அதிகம் பொருளின் விலை அதிகம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பொருளின் விலை அதிகம்னு சொல்றோம்னா எது வந்துடும், பணவீக்கம் அப்படிங்கிறது வந்துருதா. பணவீக்கம்னா என்ன சொன்னேன், விலைவாசி உயர்வுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? திருப்பி ரிப்பீட் பண்ணி கேளுங்க, யூ வில் கெட் இட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பண மதிப்பிழப்பு பண மதிப்பிறக்கம் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்றோம்னா 2016 நவம்பர் 8ஆம் தேதி திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணார், 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சாரு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் ஆர்பிஐ முழுமையாக வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கல. பட் ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் திரும்ப பெறக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை தான் இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கறதா கருப்பு பணம். கருப்பு பணம்னா அப்ப என்ன சார் அப்படின்னு பாருங்க, மறைமுக பொருளாதார நடவடிக்கை மூலமாக கள்ளச்சந்தையில் ஈட்டப்பட்ட வருவாய் அல்லது செலுத்தப்படாத வரிப்பணம். நீங்க டாக்ஸ் ஈவேஷன் பண்றீங்க, வரி ஏய்ப்பு பண்ணி பணத்தை வந்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் ஏன் கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டணும், நீங்க உங்க பணத்தை நீங்க உழைச்சது நீங்களே வச்சுக்கணும்னு நினைச்சு நீங்க சேர்த்துக்கிற பணம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு இந்த மாதிரி இப்படி செஞ்சாது பண மோசடி தானே. ஸோ அதான் சொல்றேன், 2002 இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அதே போல ஊழல் தடுப்பு சட்டம், இது டிஎன்பிசின்னு கேட்டாங்க அந்த கேள்வியை. இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரியும், 1988 அப்படின்னு. ஸோ அடுத்து பாருங்க, சொத்து மசோதா ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2015 வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா அப்படிங்கிற ஒன்று 2015 கொண்டு வந்தாங்க. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988 இது கொண்டு வந்துட்டாங்க.
இது திருத்தப்பட்டது எப்பன்னு கேட்பான். சரியா? இது முக்கியமானது. 2016 திருத்தப்பட்டது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் என்ன ஆண்டு? 2016. இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை ஒரு முக்கியமான செயல்பாடாக பார்க்கும். இதுதான் பணம் அப்படிங்கிறதுல என்னென்னா சொல்லியிருக்காங்க புத்தக அடிப்படையில் அப்படின்னு பார்ப்போம். இதை தவிர்த்து பணம்னா நீங்கள் இன்னொரு விஷயம் கூட படிக்கலாம். பணத்தின் குறியீடு அப்படின்னு பார்ப்போம். ஜூலை 15, 2010 திரு தர்மலிங்கம் உதயகுமார் அவர்களால் சொன்ன விஷயம் தான் பணத்தினுடைய குறியீடு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோமன் எழுத்தையும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனோட சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ரோமன் எழுத்தையும் தேவநாகரி எழுத்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இந்த பணத்தினுடைய குறியீடு அப்படின்னு சொல்றது. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஆர் அப்படிங்கிற சிம்பிள்ல இருந்து வந்திருக்கும். அப்போ ஆர் அப்படிங்கிறதுல இருந்து இடையில ஒரு கோடு மேலே ஒரு கோடு போட்டால் இதுதான் பணத்தினுடைய சிம்பிள். இதுதான் 2010 ஜூலை 15 தர்மலிங்கம் உதயகுமார் அவர்கள் கொடுத்த விஷயம். ரைட், அடுத்த இறுதி பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் துறை மற்றும் பொதுத்துறை அப்படின்னா என்னங்கிறத படிக்கிறது. ஸோ இந்த ஏரியா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும்? இன்னைக்கான சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முடிஞ்சிடும். கூடவே நிதி ஆயோக் பற்றின ஒரு சிறிய தகவல்கள் இருக்கும். அவ்வளோதான் மொத்தமாக. இது வரைக்கும் தான் இன்னைக்கு நமக்கு டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் போயிடுவோம். சரியா? ஸோ தனியார் துறை பொதுத்துறை அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததா. அது ரிலேட்டடாக என்ன சொன்னாங்க? பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பொதுத்துறைனா எந்த ஏரியாவில் நம்ம படிக்கிறோம் பேசிக்காக முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பொது தனியார் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தை பற்றி தெரியணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம பொருளாதாரம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதலாளித்துவ பொருளாதாரம்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு பார்த்தோம், ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் சொன்னோம் இல்லையா? அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா தனியார் துறை அப்படின்னு சொல்லுவோம். முதலாளித்துவ பொருளாதாரம்னாலும் தனியார் துறை பொருளாதாரம்னாலும் தலையிடா பொருளாதாரம்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ இது எப்படி இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக லாப நோக்கம் கொண்டதாக இருக்கும். அரசாங்கத்தின் தலையீடு குறைவாக இருந்தால் அந்த பொருளாதார நடவடிக்கை தான் நாம முதலாளித்துவ பொருளாதாரம்னு சொல்லுவோம். அப்படியே இந்த பக்கம் சமதர்ம பொருளாதாரம் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதை கம்யூனிச பொருளாதாரம்னு சொல்லுவோம். கம்யூனிசம், சோசலிசம் சொல்றோம் இல்லையா? கம்யூனிசம், சோசலிசம், பொது உடைமை பொருளாதார நடவடிக்கை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமதர்ம பொருளாதாரம்னு சொல்றோம். அரசின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், லாப நோக்கம் குறைவாக இருக்கிறது தான் சமதர்ம பொருளாதாரம்னு சொல்றது. இப்போ இதுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம பொது உடைமை பயன்படுத்தும் போது பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்துடும். இங்கே தனியார் துறைன்னு சொல்றீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதார சிந்தனை கொண்டதாக இருக்கும். இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், ஆரம்பத்திலேயே பார்த்தோம், கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கானமின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ இது ரெண்டும் சேர்ந்து வந்தால் அந்த இடம் அடிச்சிடும் நமக்கு. அப்படி ஆரம்ப காலத்துல இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல்ல இருந்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆரம்ப காலத்துல ஜவஹர்லால் நேரு எதை வலியுறுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தை தான். அந்த டைம்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம பொருளாதாரத்துக்கு தான். முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படலை. ஸோ அப்போ என்னெல்லாம் நடந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கான விஷயங்களை ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி கொடுத்தவர் யார் அப்படின்னாக்கா திரு வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சொல்றாங்க. அதனால பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்றே அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரு வி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரை சொல்றாங்க. சரி கவனிங்க. இப்போ பாருங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு அதன் பொருளாதாரமானது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என கருதப்பட்டது அப்படின்னா சமதர்ம அடிப்படையில். இப்பதான் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அப்ப சமதர்ம பொருளாதாரம் ஜவஹர்லால் நேரு இருந்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சோசியலிசம், கம்யூனிசம் போன்றதெல்லாம் அவங்க காங்கிரஸ்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால சமதர்ம அடிப்படையில்னு சொல்றோம். அதே போல முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவை, அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து நம்ம அப்பதான் தாண்டி வரோம். அப்ப போர்த்தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வசம் இருந்தது. அது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18 அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட். அடுத்து பொதுத்துறையினுடைய வரையறை என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. இந்தியாவின் முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானம் வெளியிடப்பட்டது 1948. இதெல்லாம் நம்ம முதலே உங்களுக்கு சொன்னேன். துறைகளை பொறுத்த வரைக்கும் முதன்மை துறை, இரண்டாம் நிலை துறைன்னு சொல்லும்போது அங்கேயே நம்ம சொல்லிட்டோம் 1948. தொழில்துறை சட்டம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேள்விப்பா முக்கியமான கொஸ்டின். 1951 தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அடுத்த மார்ச் 1950 காலகட்டத்தில் அமைச்சரவை தீர்மானத்தினால திட்டக்குழு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுங்கிறது டைரக்ட் கொஸ்டின் தான். மார்ச் 15 1950. அதே போல இரண்டாவது தொழில் கொள்கையை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1956. இது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். நம்ம ஐந்தாண்டு திட்டத்தில் படிப்போம். அதே சேம், எந்த மாற்றமும் இருக்காது.
அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஹலனோபிஸ் மாதிரி ஃப்ரைட்மேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரஷ்யன் ஃபெல்ட்மேன் மாடல் அப்படின்னு சொல்றது அந்த 2வது ஐந்தாண்டு திட்டம். அது முழுக்க முழுக்க பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி தான் பேசும். அதே போல் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சொன்னோம் இல்லையா, இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுவது முக்கியமான கேள்வி. அடுத்ததா பொதுத்துறையினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம்னா பொதுத்துறை எதெல்லாம்ங்கிறது தான். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தபால், தந்தி, ரயில்வே துறை இதெல்லாம் தான் நம்ம சொல்றோம். அதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசு மற்றும் தனியார் சேர்ந்து இருக்கிறது கூட்டுத்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ கூட்டுத்துறைன்னு சொல்லும் போது பாருங்க நிறைய இருக்கு கூட்டுத்துறை. இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் அப்படிங்கிறது சொல்லலாம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை அப்படிங்கிறத வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பாராளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட பொது கழகங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட்ல ஆக்ட் போட்டு கொண்டு வரப்பட்ட சில பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏர் இந்தியா, மின்சார வாரியம், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் 1956, ரிசர்வ் பேங்க் 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னது சட்டம் இயற்றி பாராளுமன்றம் மூலமாக கொண்டு வரப்பட்ட சில விஷயங்கள், எடுத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் காலத்திலுமே சில விஷயங்கள் இருந்தது. நாம பிற்காலத்தில் நமக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கிட்டோம். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தனியார் துறை பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அது அடுத்த நிலைக்கு போனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 தொழில் கொள்கை தான். இதுதான் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா உடைய நோக்கம் தான் தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்தியா என்டர் ஆகுது. மூடப்பட்ட பொருளாதாரம் திறந்த பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் மாறியது இந்த தொழில் கொள்கையில தான். ஸோ இந்த 1991 தொழில் கொள்கை அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ரிலேட்டடா எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கடந்த சில எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்ஆர்டிபி சட்டத்தை பற்றி கேட்பாங்க. மோனோபோலிஸ், ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ், ஏகபோகங்கள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வணிக சட்டம் 1969 அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். அந்த சட்டம் நீக்கப்பட்டது எப்போன்னா இந்த 1991 தொழில் கொள்கை கொண்டு வந்த பொழுதுதான். ஸோ அது முக்கியத்துவம் பெறுது. அதனால அடுத்ததா தொழில்களை வகைப்படுத்துறது. தொழில்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4ஆ பார்த்தீங்க அப்படின்னா வகைப்படுத்தலாம். பட் இந்த இடத்துல அவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானமானது தொழில்களை அதாவது 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி சொல்றான். அதுல பார்த்தீங்கன்னா எத்தனை பிரிச்சாங்களா 3ஆக பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. டைரக்டா நீங்க அந்த கொள்கையை வச்சு பார்த்துக்கணும். சரியா? இன்னைக்கு நிலைமைக்கு இந்திய தொழில்களின் வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னாக்கா 4 அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்திய உணவுக் கழகம். இந்திய உணவுக் கழகம் இப்போ 1965 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில விஷயங்களை போதும். ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெக்கான் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் பற்றி சொல்றாங்க. நித்தி ஆயோக் அமைப்பு இது என்ன சொல்றாங்கன்னா மதியுரையக குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேசிய நிறுவன குழுன்னு சொல்லலாம், மதியுரையக குழுன்னு சொல்லலாம். நித்தி ஆயோக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு. இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சில சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் பற்றி சொல்றாங்க. சமூக பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்துவது துணை புரிவது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதான் என்னது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதே போல் 2011ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சராசரி ஆயுட்காலம் எவ்வளவுங்கிறத சொல்றாங்க. அதாவது 2011 பொறுத்த வரைக்கும் 63.5 ஆண்டுகள் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா. ஆண்கள் பெண்கள் தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு 65.8, பெண்களுக்கு 68.3. அதே போல தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தை எந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மத்திய அரசு அறிவித்தது அப்படின்னாக்கா 2018-19 புத்தக அடிப்படையில் பார்க்குறப்பா. இது நீங்க அப்டேஷனும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் பார்த்து வச்சுக்கணும். சரியா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாட்டில் பொதுத்துறை மூலமாக 2011ஆம் ஆண்டில் பணியமர்த்திய நபர்களின் எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா 150 லட்சம். அதிகமான அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான பணியாளர்களை கொண்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம் எது? இந்திய ரயில்வே. இதை நோட் பண்ணிக்கணும். குரூப் எக்ஸாம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்விதான், அப்படி கேட்டிருப்பாங்க. அதே போல இந்தியாவின் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கு அதிக பங்களிப்பு செய்துள்ள சில பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவினுடைய ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கு அதிக பங்களிப்பு செய்துள்ள சில பொதுத்துறை நிறுவனங்கள் பார்க்கும்போது மாநில வர்த்தக நிறுவனம், இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம், தாதுக்கள் மற்றும் உலோக வர்த்தக நிறுவனம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே போல முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்காக தொடங்கப்பட்ட சில பொதுத்துறை நிறுவனங்கள் இயற்கை மற்றும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம், இந்திய எண்ணெய் நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சரியா? அடுத்ததாக பொதுத்துறை நிறுவனங்களின் பட்டியல். பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சில அந்தஸ்துகள் வழங்கப்பட்டன. என்னென்ன அந்தஸ்துகள் சொல்றாங்கன்னா மகாரத்னா, நவரத்னா, மெய்ரத்னாங்க 3 ஸ்டேட்டஸை பற்றி சொல்லுவாங்க. மகாரத்னா நிறுவனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புத்தக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 10 நிறுவனங்கள் இருந்தது. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 நிறுவனங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நவரத்னா நிறுவனங்கள் புத்தக அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 14 நிறுவனங்கள் இருந்ததுன்னு படிப்போம். இப்போ ரீசெண்ட் ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 13 நிறுவனங்கள் இருக்குது. அதே மாதிரி மினிரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னால் மினிரத்னா 1, 2ன்னு 2ஆ பிரிக்கலாம். அதை என்ன சொல்றாங்கன்னா 74 நிறுவனங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிடும், இந்த ஏரியா கவர் ஆகிடும். சரிங்களா? ஆமாம், அவ்வளோதான், முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சொன்னதுதான் மகாரத்னா அந்தஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நவரத்னா அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கணும். அதுக்கு சில காரணிகள் அவசியம்பாங்க, 6 விதமான காரணிகள் அவசியம்பாங்க. அதாவது 3 ஆண்டு காலத்துல அவங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருமானம் ஈட்டியிருக்காங்க, அவங்களுடைய லாபம் எவ்வளவு, கன்சிஸ்டண்டா ஒரே மாதிரியான லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களாக இருக்குதா அப்படிங்கிறத தான் வகைப்படுத்துறாங்க. இங்க 2017ஆம் ஆண்டை பொறுத்தவரை பொதுத்துறை நிறுவனங்களுடைய பட்டியல் என்பது எப்படி இருந்திருக்குன்னா மகாரத்னா 8, நவரத்னா 16, மினிரத்னா 74ஆக இருந்திருக்கு. மகாரத்னா அந்தஸ்து பெற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு 8 சொல்றீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்எல் இருக்கலாம். பிஹெச்எல் இருந்தது, இப்போ ரொம்ப காலமாக இருக்கு. ஓஎன்ஜிசி இருக்கு, செயில் இருக்கு, கெயில் இருக்கு, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் போன்றவையெல்லாம் இருக்கு. ஐஓசிஎல் இருக்கு. ஸோ இதெல்லாம் மகாரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ என்டிபிசி, ஓஎன்ஜிசி, செயில், பிஹெச்எல், ஐஓசிஎல், கெயில் அப்படிங்கலாம் பார்க்குறோம். அடுத்து நவரத்னா என்பது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம ஹிஸ்டரி ரிலேட்டடாக சொல்றோம். நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்திருப்பாங்க. ஒரு குப்த அரசர் அவர், அதனால அதை சொல்றாங்க நவரத்னான்னு வரதுனால. நவரத்னா அந்தஸ்து பெற்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எக்ஸாம்பிள் எம்டிஎன்எல், நால்கோ, கன்கார், ஹெச்ஏஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஹெச்ஏஎல் அது சரிங்களா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் போன்றவற்றில் நவரத்னா நிறுவனங்கள் சொல்றோம். மினிரத்னா அந்தஸ்து பொறுத்த வரைக்கும் 1, 2 அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, ஏஐ, பிஎஸ்என்எல், சிபிசிஎல் இதெல்லாம் என்னது மினிரத்னா அந்தஸ்து பெற்றவை. அதுலேயே 2வது மினிரத்னா 2 அப்படி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க. ஏன்னா 74 நிறுவனங்களுக்கு மினிரத்னா அத்தனை நேரம் படிச்சுட்டு அவசியம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சில விஷயங்களை சொல்றாங்க. இதுவும் ரீசெண்ட் இதுபடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, பொதுத்துறை நிறுவனம் நவரத்னாவில் இருந்து மகாரத்னா அந்தஸ்தை பெற தேவையான தகுதிகள் அப்படிங்கிறது சொல்றானா 6 காரணிகள் அவசியம். அதுல சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. கடைசி 3 வருடங்களில் சராசரி ஆண்டு நிகர லாபம் 2500 கோடி அல்லது சராசரி ஆண்டு நிகர மதிப்பு கடைசி 3 வருடங்கள்ல 10,000 கோடியாக இருந்திருக்கணும், அல்லது சராசரி ஆண்டு வருவாய் கடைசி 3 வருடங்களில் 20,000 கோடி ஈட்டக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்திருந்தால் அவைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, நவரத்னாவில இருந்து மகாரத்னா அந்தஸ்து கொடுப்பாங்க அதான் சொல்றான். அப்ப ஏற்கனவே நவரத்னா அந்தஸ்து அது பெற்றிருக்கணும், அது கூட சில விஷயங்களை சொல்றாங்க, இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு. அதே போல 3இல் 1 வருடம் நிகர லாப ரூபாய் 30 கோடி அல்லது அதற்கு மேல் அல்லது தொடர்ச்சியாக 3 வருடங்கள் லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் சரியா. இது கேட்டகரைஸ் பண்ணி சொல்றான் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக லாபம் ஈட்டியுள்ள நேர்மறையான நிகர மதிப்பு கொண்ட பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மினிரத்னா 2ன்னு சொல்றான். இங்கே வரும்போது 3இல் 1 வருடம்னு சொல்லும் போது 3 ஆண்டுகள் லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்துக்கே என்னது மினிரத்னா 1 அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்துருவாங்க. அப்ப லாபத்தை 3 ஆண்டுகள் கன்சிஸ்டண்டா ஈட்டி இருந்தாதான் உங்களுக்கு மினிரத்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு மேல முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அந்த 20,000 10,000 கோடி அளவு வருமானம் ஈட்டக்கூடியதாக இருந்து நவரத்னா அந்தஸ்தையும் மகாரத்னா அந்தஸ்தையும் பெறக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும். ஸோ 2019ஆம் ஆண்டு நவரத்னா அந்தஸ்தில் இருந்து மகாரத்னா அந்தஸ்தில் உயர்த்தப்பட்ட நிறுவனங்கள்னு சொல்லி ஒரு 2 நிறுவனங்களை சொல்றாங்க. அதுதான் ஹெச்பிசிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் இந்தியா பவர் கிரிட் கார்பரேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ ஸோ இவ்வளோ நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இப்போ என்ன பண்றாங்கன்னா 2ஆ பிரித்து சொல்றாங்க. தனியார் துறைனா என்ன, பொதுத்துறைனா என்னங்கிறது. பாருங்க, தொழில்களின் உரிமையானது அரசாங்கத்திலும் உள்ளது. பொதுத்துறைனா என்ன சொன்னோம், சமதர்மம்னு சொன்னோம். அரசு முழு கட்டுப்பாட்டில் இருக்கும், லாப நோக்கம் குறைவுங்கிறத சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்ல, சமதர்ம பொருளாதாரம்னு. இங்க தனியார் துறை தொழிலாளர் உரிமையானது தனிநபர்களிடம் உள்ளது. தனியார்னா தனியார் கிட்ட இருக்கும். அப்ப இங்க வரும்போது இது என்னன்னு சொல்லிடுவோம்னா பொது வருவாய் வருமானம் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கும் வரியை பொறுத்தது. அப்படி இருந்தா அது என்னது, பொதுத்துறை. இங்க வரும்போது பங்குகள் கடன் பத்திரங்களை வழங்குதல் அல்லது கடன் வாங்குவதை பொறுத்து இருந்தா அது தனியார் துறை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப தனியார் துறையில இருக்கும்போது என்ன ஆகும்,
சுரண்டல் அதிகமாக ஏற்படும். பட் இங்கே வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது இல்லையா? ஊதியத்தை என்ன உறுதி செய்து கொடுத்துரும் தொழிலாளர்களுக்கு. இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க தனியார் வேலையில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு சில கைகளிலோ அல்லது பணக்காரிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்காது. அப்போ ஒரே ஆள் நிறைய சம்பாதிச்சு அவரே எல்லாத்தையும் எடுத்துக்கிற மாதிரியான விஷயம் என்பது தனியாரில் தான் நடக்கும், பொதுத்துறையில் நடக்காது. அதெல்லாம் இங்கே சொல்றாங்க ஒரே இடத்துல செல்வம் குவியும்னு. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், NLC, SAIL, BSNL. தனியார் துறைக்கு அசோக் லைலண்ட், டாடா, TVS போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கும்போது வரி ஏய்ப்பு என்பது செய்ய முடியாது. தனியார்ல அதிகமாக வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது பண்றாங்க. அதே போல இது சேவை நோக்கம் உடையது பார்த்தோம், லாப நோக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அதிக அரசின் தலையீடு தான் இருக்கு. அப்போ இங்கே மாற்றி சொல்லணும். இப்போ என்னது முழுமை முற்றிலுமே என்னதான் பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் லாப நோக்கம் கொண்டதாக இருக்குது. அடுத்து சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது, இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது, ரிசர்வேஷன் படி தான் கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்கள் அப்படிங்கும்போது அவங்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக தங்களை வலுப்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ தனியாரில் அது கிடையாது. சமூக ரீதியாக பின்தங்கிய வர்க்க மக்களை பொருட்படுத்தாது, ரிசர்வேஷன்லாம் தனியாரில் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வித் திஸ் நமக்கு 6, 7, 8ஆம் வகுப்புக்கான இந்தியன் எக்கானமிக்கான ரிவிஷன் அப்படிங்கிற கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த வகுப்புகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வகுப்புக்கு ஒரு தனி ரிவிஷனும் 10ஆம் வகுப்புக்கு ஒரு தனி ரிவிஷன் அப்படிங்கிறதையும் கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் சரியான முறையில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? ஸோ எகைன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.